மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் நல்லாவே இருந்துட்டோம். ஏன்னு யோசித்தீங்கன்னா, ஏன்னா அதுதான் மார்க்கில் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் சாப்டர், நீண்ட அதிகாரம், 72 வசனம் இருக்குது. அதனால தான் அவ்வளோ காலம் அதில் இருந்தோம். இப்போ அதை கடந்து வந்துட்டோம். 14ஆம் அதிகாரத்தில் கடைசியாக நம்ம பார்த்தது என்னன்னா, 2 சம்பவம் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருந்தது. எந்த 2 சம்பவம்? இயேசுவை விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பிரதான ஆசாரியனுடைய அந்த அரண்மனையில். மேலே இயேசுவை விசாரிச்சுட்டு இருக்காங்க, கீழே பேதுருவை விசாரிச்சுட்டு இருக்காங்க. மேலே இயேசு தைரியமாய் சாட்சி சொல்லுகிறார், கீழே பேதுரு இயேசுவை மறுதளிக்கிறார். அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ கடைசி நம்ம என்ன பார்த்தோம்னா, யூத அந்த ஆலோசனை சங்கத்தார் இயேசுவை விசாரித்தாங்க, குற்றவாளி என்று தீர்த்து விட்டார்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் இயேசு மரண தண்டனைக்கு பாத்திரர். இப்போ அவங்க சும்மா குற்றவாளின்னு தீர்த்த பத்தாது, ரோம நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும். ரோம நீதிமன்றம்னா யார்? ஒரே ஆள் தான், பிலாத்து. பெரிய நீதிமன்றம்லாம் இல்லை, ஒரே ஆள், அவர் தான் முடிவு எடுக்கணும். ஆகவே பிலாத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. 15ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு பிலாத்துக்கு முன்பதாக கூட்டிகிட்டு போகப்படுகிறார். பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவின் இடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். பிலாத்து தான் அங்கே நம்பர் 1 அதிகாரி. அவர்கிட்ட இங்கே இயேசுவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இயேசு அவருக்கு முன்பதாக நடந்து கொள்ளுகிற விதம், பேசுகிற விதம், பேசாமல் இருக்கிற விதம், இதெல்லாம் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறது. இயேசு சொல்கிறதும் சிலதை வெளிப்படுத்துது, இயேசு சொல்லாமல் அமைதியாக இருக்கிறதும் சிலதை வெளிப்படுத்துது. இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, இயேசு எப்படி ரொம்ப வித்தியாசமான ஒரு மனிதன், எப்படி ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ராஜா என்பதை பார்க்க போகிறோம். இங்கே அந்த சத்தியம்தான் ரொம்ப முக்கியமாக வெளிப்படுது. அவர் ரொம்ப வித்தியாசமான மனிதன், ரொம்ப வித்தியாசமான ராஜா. நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் இதனுடைய கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டிஸ், நுணுக்கங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் பாருங்கள். அதாவது ஏற்கனவே இயேசுவை யூத நீதிமன்றத்தில் குற்றவாளின்னு தீர்த்துட்டாங்க. என்ன குற்றச்சாட்டு அவர் மேலே போட்டாங்க? இந்த மாதிரி அவர் தேவதூஷணம் பேசிட்டார், தேவதூஷணம் சொல்லிட்டார். தேவதூஷணம் என்ன? கடவுளுக்கு சமமாக தம்மையே பேசி கொண்டார், தம்மையே காமிச்சு கொண்டார். He claimed to be equal to God. அதான் blasphemy. அந்த குற்றத்துக்காக தான் அவர் குற்றஞ்சாட்டி இவர் மரண தண்டனைக்கு பாத்திரன்னு ஏற்கனவே தீர்ப்பு அளிச்சிட்டாங்க அவங்க அந்த யூத நீதிமன்றத்தில், அந்த ஆலோசனை சங்கத்தில். எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இன்றைக்கும் சிலர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இவங்க இயேசு எங்கே சொன்னார் நான் கடவுள் எங்கே சொன்னார்னு? கடவுளுக்கு சமமாக தம்மை எங்கே காட்டி கொண்டார்? இதோ காட்டி கொண்டாரே. புரிய மாட்டேங்குது இன்றைக்கி இருக்கிற ஜனங்களுக்கு, சில வட்டாரங்களில் இருக்கிற ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது எங்கே சொன்னார் எங்கே. ஆனால் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுது, அந்த யூத ஆலோசனை சங்கத்துக்கு நல்லா புரிஞ்சுது. எல்லாம் கூடி கேட்டு இயேசு பேசுகிறத கேட்டு, ஐயோ தேவதூஷணம் சொல்லிவிட்டார், தேவனுக்கு சமமாய் தம்பியை பேசி கொண்டார்னு ஆணித்தரமாக தீர்ப்பு கொடுத்து மரண தண்டனைக்கு அவர் பாத்திரன்னு சொல்லி அவரை அப்போவே அடிக்க தொடங்கிட்டாங்க, தண்டனை கொடுக்க தொடங்கிட்டாங்க ஒரு விதத்தில். அப்போ அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுது. இப்போ இன்றைக்கி இருக்கிற சில ஆட்களுக்கு புரியாததுன்னா அது இயேசுடைய தப்பு கிடையாது. இவங்க இயேசு எங்கே சொன்னார் நான் கடவுள் எங்கே நான் கடவுள்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் சுற்றி திரிகிறார்கள். அநேகமாக கடவுளாக இருக்க மாட்டார். சில நேரம் தேவன் அப்படி சொல்கிறாரு. ஆனால் நிறைய தடவை பைபிளில் ஒரு நாசுக்காக சொல்லுவார். அவர் எவ்வளோ பெரியவருங்க, சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லுவார். புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. இல்லை நான் புரிஞ்சிக்க மாட்டேன், நான் ஒரு விதமாக தான் பார்ப்பேன்னா அதுக்கு நான் கடவுள் என்ன பண்ணுவார்? அப்போது யூத நீதிமன்றத்தில் இந்த தேவதூஷணம் என்ற குற்றத்துக்காக அவர் குற்றச்சாட்டப்பட்டு குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு மரண தண்டனைக்கு பாத்திரன்னு முடிவெடுத்தாச்சு. ஆனால் அது பத்தாது. அது யூதர்கள் சொல்லிக்கலாம், அவங்க எவ்வளோ வேணால் அடிச்சிக்கலாம். ஆனால் சட்டப்படி இயேசுவுக்கு மரண தண்டனை அவங்க கொடுக்க முடியாது, அவங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா ரோமர்கள் ஆண்ட உலகம். ரோமர்களுடைய பர்மிஷன் இல்லாமல் சட்டப்படி அவங்க ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாதனால அவங்க ரோமர்கள்ட்ட கொண்டு போய் ஆகணும். ரோம நீதிமன்றம் அவரை குற்றவாளி என்று தீர்க்க வேண்டும்.
அவங்க அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாதான் உண்டு. ரோமன் நீதிமன்றம்னா ஒரே ஆள் தான், பிலாத்து. அவர் தான் அந்த மாநிலத்துக்கே இன்சார்ஜ். பாருங்கள், நம்பர் 1 ரோம அதிகாரி, பேரரசன், ரோம பேரரசன், ரோமாபுரியில் இருக்கிற ரோம பேரரசன். அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, அவரை வச்சிருக்கிறார். எல்லாமே அவர் கண்ட்ரோல் கீழே தான் இருக்குது. மரண தண்டனை கொடுக்கறதுக்கு உரிமை அவருக்கு உண்டு, அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் உண்டு. ஆகவே தான் பிலாத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுடைய தந்திரத்தை புரிஞ்சுக்கணும். இந்த யூத மத தலைமைத்துவத்துடைய தந்திரம் அதை புரிஞ்சுக்கணும். பாருங்கள், அவங்க ரொம்ப உஷாரான ஆட்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், பிலாத்துக்கிட்ட போயிட்டு தோ இவர் தேவதூஷணம் பேசிட்டாரு, எங்கள் கடவுள் எகோவாக்கு சமமாக இருக்கிறாருன்னு பேசிட்டாருன்னு சொன்னார்னா பிலாத்து என்ன சொல்லுவார்? போயிட்டு வாயான்னுவார். உங்கள் கடவுளை நான் நம்பவும் இல்லை, உங்கள் கடவுளுக்கு சமமாக உங்கள் மனுஷன் யாரோ ஒருத்தர் பேசி கொண்டாருனா எனக்கு என்ன வந்தது, நீ போ அப்படின்னுவார். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ரோமர்களுக்கு தே டோன்ட் கேர் அபவுட் தட். யூதர்கள் நம்புகிற கடவுளும் அவங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை. யூதர்கள் மத்தியில் யாரோ ஒரு ஆள் கடவுளுக்கு சமமாக தமிழே பேசி காமிச்சு கொண்டு வரனா அது அவங்களுக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஆகவே இவர்களுக்கு தெரியும், யார் பிரதான ஆசாரியர்களும் நல்லா தெரியும். பிலாத்துக்கிட்ட போய் இவர் தேவதூஷணம் சொன்னார், ஆலயத்தை இடிச்சிருவேன் அப்படின்னாரு அப்படின்லாம் சொன்னால் அதெல்லாம் இன்னும் நடக்காது, அதெல்லாம் வேலைக்காகாது. அப்போ எப்படி அவரை குற்றம் சாட்டினா, பிலாத்துக்கு முன்பாக போய் எப்படி குற்றம் சாட்டினா பிலாத்து அவருக்கு மரண தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்றத யோசித்து பார்த்து ஒரு முடிவுக்கு வந்து தான் பிலாத்துக்கிட்ட போகிறாங்க. பிலாத்துக்கிட்ட போய் இயேசுவை எப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. ரொம்ப ஐடியாவாக என்ன சொல்கிறாங்க, இவர் யூதருடைய ராஜா என்று தம்மையே சொல்லிக் கொள்ளுகிறார். என்ன சொல்கிறாரு? யூதருடைய ராஜா. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, உங்கள் ராஜாவுக்கு சவால் விடுறதுக்கு வந்துட்டார். இப்போ ரோம பேரரசனுக்கே சேலஞ்ச் பண்ண வந்துட்டார். இவர் அரசாங்கத்துக்கே விரோதமாக போகிறாரு. யூதரெல்லாம் கிளப்பிட்டு, இது பாருங்கள், மார்க்கில் எல்லாமே சுருக்கி சுருக்கி சொல்லப்படுது. இதோடைய விவரம் தெரியணும்னா நீங்கள் லூக்கா யோவான்லாம் வாசிங்க. லூக்கா 23:2 இன்னும் விவரமாக சொல்லப்படுது. அவங்க பிலாத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க, இவர் ஐயோ ராயனுக்கு விரோதமாக பல காரியங்களை பேசுகிறாரு, ஒரு ஜனக்கூட்டத்தையே திரட்டுகிறாரு, அரசாங்கத்துக்கு விரோதமாக எல்லாரையும் கலகம் ஊட்டுகிறாரு, தூண்டி விடுகிறாரு, ஊரெல்லாம் இவருக்கு சப்போர்ட்டை திரட்டி உங்கள் அரசாங்கத்துக்கு விரோதமாக அப்படிதான் வராங்க. அவங்க யூதருடைய ராஜா என்று தம்மையை சொல்லிக் கொள்கிறார். அப்போ இவங்க பிலாத்துக்கிட்ட கொண்டு போகிற குற்றச்சாட்டு என்னது? he is guilty of treason, high treason. தேச துரோகி இவரை விசாரிங்க நீங்க அப்படின்றான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ரோம சட்டத்தின்படி தேச துரோகிக்கு மரண தண்டனை. தேச துரோகின்னு என்னது? அரசாங்கத்துக்கு விரோதமாய் போகிறது, பேரரசனுக்கு விரோதமாய் போகிறது, பேரரசனுக்கு விரோதமாய் எழும்புகிறது. நான் தான் ராஜா அப்படின்னு சொன்னாலே அது பேரரசனுக்கு விரோதமாக எழும்புற மாதிரி. அப்போ இந்த மாதிரி குற்றச்சாட்டை கொண்டு வரதுனால தான் பிலாத்து இயேசுவை பார்த்து கேள்வி கேட்கிற. 2ஆம் வசனத்தை, பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா? நீ யூதருடைய பிலாத்து இயேசுவை பார்த்து என்ன கேள்வி கேட்குறாரு? நீ யூதருடைய ராஜாவா? அதுதான் பிலாத்துக்கு முக்கியம், மற்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. தேவதூஷணம் இதெல்லாம் அவர் பொருட்டே கிடையாது. நீ யூதருடைய ராஜான்னு உன்னே சொல்லி கொண்டு இருக்கிறியா? எல்லாம் சொல்லுங்க, யூதருடைய ராஜா. அது ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம், யூதருடைய ராஜா, கிங், த கிங் ஆஃப் த ஜூஸ். அந்த பதம் தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் வந்துக்கிட்டே இருக்கு, திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. 6 தடவையாவது வரும்னு நினைக்கிறேன். இயேசு சிலுவையில் அறையப்படுற வரைக்கும் வரும். அவருக்கு மேலே கூட ஒரு பிளாக் அங்கே இருக்குது, அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு? யூதருடைய ராஜா என்று பல மொழிகள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ ரொம்ப முக்கியமான பதம், அதை நோட் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி வெறும் அதில் கொஞ்சம் லேசாக தான் அது உள்ளே போக போகிறோம். நீ யூதருடைய ராஜாவா? ஸோ இப்போ அவங்க தந்திரத்தை விளக்கிட்டேன், யூத ஆட்களோட தந்திரத்தை விளக்கிட்டேன். பிலாத்தினுடைய கேள்வியை எப்படி கேட்குறார் பிலாத்து? நீ யூதருடைய ராஜா. ஆனால் பிலாத்துடைய கன்சர்ன் அது, பிலாத்தினுடைய அவர் மனசில் என்ன இருக்குது? நீ எங்கள் ராஜாவுக்கு சேலஞ்சராக எழும்பிட்டியா? எங்கள் ராஜாவுக்கே சவால் விடுற ஆளாக எழும்பிட்டியா? எங்கள் பேரரசனுக்கு விரோதமாக எழும்பிட்டியா? எங்கள் அரசாங்கத்துக்கு விரோதமாய் எழும்பிட்டியா? அதுதான் கேள்வி. பிலாத்து அந்த ஒரு அர்த்தத்தோடு தான் கேட்கிறான். இயேசுனுடைய பதில் தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. இயேசுனுடைய பதில் என்ன சொல்கிறார்? இயேசு, நீர் சொல்லுகிறபடி தான். பிலாத்து கேட்கிறார், நீ யூதருடைய ராஜாவா? இயேசு சொல்கிறார், தமிழ் பைபிள் பிரகாரம் நீர் சொல்லுகிறபடி தான். ஆனால் தமிழ் பைபிளில் மொழிபெயர்த்திருக்கிற விதம் அவ்வளோ நல்லா இல்லை. ஏன்னா இது 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 ரொம்ப கஷ்டம். அந்த பதத்தை ஆக்சுவலாக ஒரிஜினல் மொழியில் இருக்கிறத மொழிபெயர்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால தான். ஏன்னா நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பில் வாசித்து பாருங்கள். உதாரணத்துக்கு, நீர் சொல்லுகிறபடி தான்னா எஸ் இட் இஸ் ஆஸ் யூ சே அப்படின்னு இருக்கு. நீ யூதருடைய ராஜாவா? ஆம், நீ சொல்கிறபடி தானா யூதனுடைய
ராஜான்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக இயேசு அப்படி சொல்ல. நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பு எந்த மொழிபெயர்ப்பு எடுத்து பாருங்கள். பழைய கிங் ஜேம்ஸ் சொல்லும், thou sayest it, நீர் சொல்லுகிறீர். அவ்வளோதான். நீர் சொல்லுகிறபடி தான் இல்லை, நீர் சொல்லுகிறீர். நியூ கிங் ஜேம்ஸ் மட்டும்தான் தமிழ் மாதிரி மொழிபெயர்த்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட. ஆனால் அதில் கூட இட்டாலிக்ஸில் போட்டிருக்காங்க. ஏன்னா அது ஒரிஜினலில் இல்லைன்றதை காண்பிக்கிறதுக்கு இட்டாலிக்ஸில் போட்டிருக்காங்க. அவங்க அதை ஆட் பண்ணியிருக்காங்கன்றது காண்பிக்கிறது. மற்ற எந்த இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு எடுத்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட எல்லாமே என்ன சொல்லணும்னா, நீர் சொல்லுகிறீர், நீர் சொல்லுகிறீர், நீர் சொல்லுகிறபடி தான் இல்லை, நீர். இது ஏன் முக்கியம்னா, இயேசு பிலாத்துக்கு ஒரு தெளிவான பதிலை கொடுக்கல. பிலாத்துக்கு ரொம்ப தெளிவான பதிலை கொடுக்கல. பிலாத்து கேட்டது தெளிவான கேள்விங்க, நீர் யூதருடைய ராஜாவா? இயேசு கொடுத்த பதில் தெளிவற்ற பதில். இட் இஸ் an ambiguous reply. அது ரொம்ப தெளிவாக ஆம் நான் யூதருடைய ராஜானும் இல்லை, ரொம்ப தெளிவாக இல்லை நான் யூதருடைய ராஜா இல்லைன்னு இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மாதிரி இருக்குது. இயேசு அப்படி பதில் சொல்கிறாருன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். ஏன்னா வேணுக்குன்னே அப்படி சொல்கிறாரு, ஒரு காரணத்துக்காக, சில காரணங்களுக்காக அப்படி சொல்கிறாரு. அதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். என்ன காரணம்னா, சுருக்கமாக நான் சொல்லணும்னா அதை விளக்குறேன், பட் சுருக்கமாக சொல்லிடுறேன். இயேசு ஏன் இப்படி பதில் சொல்கிறாருன்னா, அவர் என்ன சொல்ல வர்றார், இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, பிலாத்தே நான் ராஜா தான், ஆனால் ரொம்ப வித்தியாசமான ராஜா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அதை சொல்கிறதுக்கு தான் இப்படி சொல்கிறார். இப்போ தமிழ் பைபிளில் அது வரல பாருங்கள், அது லூஸ் ஆகிடுது, ஏதோ ஆம்னு சொல்கிற மாதிரி வந்துடுது. கிடையாது. இது என்னென்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்கள்லையும் இந்த இடம் வரும்போது இதே மாதிரி ரிப்போர்ட் ஆகுது. மத்தேயுவா இருக்கட்டும், மார்க்கா இருக்கட்டும், லூக்கா இருக்கட்டும், யோவான் இருக்கட்டும், பிலாத்து கேட்ட கேள்வி சேம், நீர் யூதருடைய ராஜாவா? இயேசு சொல்கிற பதிலும் சேம், நீர் சொல்லுகிறீர். ரொம்ப ஒரு மாதிரியான பதில். ஏன் இயேசு தயங்குறாருன்னா, நான் அதை விளக்கி சொல்கிறேன் ஏன் இயேசு தயங்குறாருன்னு. பட் இயேசு முதல்ல இதை தயங்குறாருன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு ஒரு நேரடியாக பதில் சொல்ல மாட்டாரு. இதுக்கு கொஞ்சம் ஒரு விதமாக பதில் சொல்கிறார் பாருங்கள். இதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோவான் 18க்கு போனீங்கன்னா இதனுடைய விவரம், இதனுடைய விரிவாக்குதல் இருக்குது. இங்கே மார்க் சுருக்கி சொல்லிடுறார், யோவான் நல்லா நமக்கு டீட்டெயிலோடு சொல்கிறாரு. எப்படி அந்த கான்வர்சேஷன் போச்சுன்னு இன்னும் டீட்டெயிலாக வருது பாருங்கள். யோவான் 18ஆம் அதிகாரத்தில் பிலாத்துக்கும் இயேசுக்கும் இருக்கிற அந்த கான்வர்சேஷன் எப்படி போச்சுன்னு பாருங்கங்க. இயேசு தெளிவற்ற விதத்தில் தான் பதில் சொல்கிறாரு. பிலாத்து கொஞ்சம் அப்படியே உத்து கேட்க வேண்டியதாக இருக்குது. அவர்கிட்ட பதிலை வாயிலிருந்து வாங்க வேண்டியதாக இருக்குது இயேசுக்கிட்டேருந்து. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆக்கிடுறாரு இயேசு. வேணே செய்கிறாரு. அது மூலம் அப்படி செய்கிறாருன்றது பாருங்கள். அது ஏன் செய்கிறாருன்றது அடுத்து சொல்கிறேன். யோவான் 18 28ஆம் வசனத்திலே இயேசு பிலாத்துக்கு முன்பாக கொண்டு போகப்படுறாரு. அங்கே சில டீட்டெயிலாம் நமக்கு சொல்லப்படுது. அந்த யூதரெல்லாம் வெளியே நின்னாங்க, உள்ளே வர விரும்பல. ஏன்னா உள்ளே வந்துட்டா பிலாத்துடைய அரண்மனைக்குள்ளே போயிட்டா தீட்டுப்பட்டுருவாங்க. ஏன்னா பஸ்கா பண்டிகை, தீட்டுப்பட்டுட்டா பஸ்கா பண்டிகை அனுசரிக்க முடியாது. ஆகவே அவங்க வெளியே இருந்துக்கிட்டாங்க. இயேசுவை நீங்கள் விசாரிங்கன்னு இயேசுவை மட்டும் உள்ளே அனுப்புகிறாங்க. அப்போ பிலாத்து இயேசு உள்ளே அழைச்சி 33ஆம் வசனத்தில், யோவான் 18:33 பிலாத்து இயேசுவை உள்ளே அழைச்சி விசாரிக்கிறார். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்கு பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். தெளிவாக கேட்கிறார், நீ யூதருடைய ராஜாவா? இயேசு பதில் சொல்கிறார் 34. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீராய் இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ? அவன் கேட்ட கேள்விக்கு பதில் வரல பாருங்க. நீரா சொல்கிறீரா, மற்றவங்க சொன்னாங்களான்னு. அதுக்கு பிலாத்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு பாருங்க. அவர் கொஞ்சம் அப்செட் ஆகிறாரு. பிலாத்து கொஞ்சம் கோவம் வருது பிலாத்துக்கு. 35 பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நீரா சொல்கிறீரே, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் யூதனா? நான் உங்கள் ஆளா? நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். உங்கள் ஆளுங்க தான் உன்னை கொண்டு வந்து இங்கே என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நீ என்ன செய்தாய்? அப்படி என்ன செஞ்சுட்ட அவங்களுக்கு விரோதமாக? உன்னை போட்டு கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்களே அப்படின்றார். இந்த யூத மத தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப உஷாரான ஆட்கள், பிலாத்தும் உஷாரான ஆட்கள். அ குருக் நோஸ் அ குருக். தந்திரமான ஆட்களுக்கு மற்ற தந்திரமான ஆட்கள் தெரியும். பிலாத்து முட்டாள் கிடையாது பாருங்கள். பிலாத்துக்கு நல்லாவே தெரியும் இவனுங்க ஏதோ சதி பண்ணுறானுங்கன்னு. இல்லைன்னா இப்படி இயேசுவை போட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க பாருங்கள். ஆள்ற ஆட்கள் நல்லா ஆராய்ச்சி வச்சுருப்பாங்க. எப்படிப்பட்ட மக்களை ஆள்றாங்கன்றதை நல்லா ஆராய்ச்சி செய்து இன்டெலிஜென்ஸ்லாம் நல்லா பெற்று கொண்டு தான் ஆளுவாங்க. சும்மா ஆளுவாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா பிலாத்துக்கு ஒன்றும் தெரியாதுன்னு? நீங்கள் நினைக்கிறீங்களா பிலாத்துக்கு யூதர்களுடைய அந்த
மேசியாவை குறித்த அந்த எதிர்பார்ப்பை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? பிலாத்துக்கு நல்லா தெரியும், எல்லா யூதர்களும் மேசியா என்ற ஒரு ஆளுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பிலாத்துக்கு நல்லா தெரியும். பிலாத்துக்கு தெரியும் அந்த மேசியா வந்து யூதருடைய ராஜா என்று அழைக்கப்படுகிறார் என்று அவருக்கு தெரியும். பிலாத்துக்கு தெரியும் எல்லாம் ஏன் இந்த மேசியாவை காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த மேசியா வந்தால் ரோமா அரசாங்கத்தையே கவுப்பாருன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அப்போ யூத தேசமே அதற்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. பிலாத்துக்கு இதுவும் தெரியும், இந்த பிரதான ஆசாரியர்கள் கூட்டம் கூட மேசியாவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ரோம அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறது பிடிக்காது. அல்டிமேட்டாக அவங்களும் சுதந்திரத்தை விரும்புகிறாங்க, அவங்களுக்கும் மேசியா எப்படா வருவார்னா காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ இருந்தும் ஒருத்தர் தம்ம மேசியான்னு சொல்லி கொண்டு வராருன்னா வந்து இப்போ போட்டு கொடுக்குறான்னா, அதோ இவர் மேசியான்னு சொல்லிட்டார், இவர் பாருங்கள், இவர் கொஞ்சம் டீல் பண்ணுங்கன்றாங்க. வந்து அப்போ தேவன் ஜனமே இதுக்காக தானே காத்து கொண்டிருக்கு. அப்போ அவன் இப்படிப்பட்ட ஒரு ஆளை மேசியான்னு சொல்லி கொண்டிருக்கிற ஆளை, பெரிய பாப்புலாரிட்டி உள்ள ஆளை வந்து போட்டு கொடுக்க பார்க்குறான்னா, இதில் வேறு என்னமோ இருக்குது, இவனுங்க ஏதோ சதி பண்ணுறானுங்க, இவரை பிடிக்கல அவனுங்களுக்கு, இவர் மேலே பொறாமல் இருக்கெல்லாம் தெரியுது பாருங்க, பிறகு சொல்லப்படுது. அதனால் கேட்குறாரு, அப்படி என்ன செஞ்சிட்ட நீ என்ன செய்தாய்? கேள்வி மாறிடுச்சு. இயேசு இந்த கேள்வியை கண்டுக்கல. பழைய ராஜா பற்றி கேள்விக்கே போயிடுறாரு. 36 இவர் என்ன கேட்குறாரு, நீ என்ன செய்தாய்? இயேசு அதை கண்டுக்காம 36 இந்த ராஜாவான்னு கேட்டாரே, அங்கே போகிறார் திரும்ப. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது. ஆனால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது அல்ல. என்ன எத்தனை தடவை என் ராஜ்யம் என் ராஜ்யம் என் ராஜ்யம் 3 தடவை சொன்னார். என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, என் ராஜ்யம் அப்படி இருந்தால் நான் உனக்கு முன்னாள் இப்படி நின்றுட்டு இருக்க மாட்டேன். என் ராஜ்யம் இப்படி சொன்னதுனால பிலாத்துக்கு 37 பிலாத்துக்கு என்ன தோணிடுச்சு? அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ? ஏசு விட்டு பதில் அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியல. ஆனால் இப்போ என் ராஜ்யம் என் ராஜ்யன்றாரு, அப்போ நீ ராஜாவா அப்படின்றாரு. ஏசு பிரதியுத்தரமாக அதுக்கு எப்படி பதில் சொல்கிறாரு? தமிழ் பைபிளில் திரும்ப அது ஆக்யூரேட்டாக வரல. நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா, ஆங்கில மொழிபெயர்ப்பு வாசித்து பாருங்கள். யூ சே தட் ஐ எம் அ கிங், யூ ஆர் சேயிங் தட் ஐ எம் அ கிங். நான் ராஜா என்று நீர் சொல்லுகிறீர். அப்புறம் கண்டினியூ பண்ணுறாரு, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். தமிழ் பைபிளில் வேர்டு ஆர்டர்லாம் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இதற்காகவே நான் பிறந்தேன் ஃபஸ்ட் வரும். அதாவது நான் இந்த நோக்கத்துக்காக பிறந்தேன், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன், உலகத்தில் பிறந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதாவது இயேசு எப்படி சொல்கிற மாதிரி தெரியுதுன்னா, நீ சொல்கிற நான் ராஜாவுன்னு, ஆக்சுவலாக நான் இதுக்காக தான் பிறந்தேன். அது எப்படி எடுத்துக்கலான்னா, ராஜாவாக இருக்கும்படி தான் பிறந்தேன் நீ சொல்கிற மாதிரி. ஆனால் எப்படிப்பட்ட ராஜா? சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கும் ராஜா. என்ன சத்தியம்? கடவுளை குறித்த சத்தியத்தை வெளிப்படுத்த வந்திருக்கிறேன். அதான் என்னுடைய அஜெண்டா. கடவுளுடைய சத்தியத்தை பேசுறது மட்டும் இல்லை, கடவுளை குறித்த சத்தியம், கடவுளுடைய சத்தியத்தை ஆக்சுவலாக காண்பிக்கிறதுக்கே சிலுவையில் நான் தொங்கும் போது என்ன வெளிப்படும்? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் வல்லவர் மட்டும் இல்லை, அவர் ரொம்ப நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், உனக்காக வந்து உயிரையே கொடுக்குற ஒரு கடவுள் இருக்கிறார்ன்றதை வெளிப்படுத்த தான் நான் வந்திருக்கிறேன். உன்னை மீட்டெடுக்கிற ஒரு கடவுள், இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துறது தான் என்னுடைய மெயின் அஜெண்டா அப்படின்னு சொல்கிற. சத்தியம் 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 சொன்னோன்னே பிலாத்துக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. 38 சத்தியமாவது என்ன என்றான். அதுக்கப்புறம் ரூமை விட்டு போயிட்டார். சத்தியம் சத்தியம் இயேசு பேச, சத்தியம் என்ன, வாட் இஸ் ட்ரூத் அப்படின்ட்டு போயிடுறாரு. வெளியே போயிட்டு அவனுங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? அவனுங்களாம் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவர் தீர்ப்பு கொடுப்பாருன்னு. வெளியே வந்துட்டு என்ன சொல்கிறாரு அவங்கள்ட்ட? நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்கிற மாதிரி இவர் வந்து எங்கள் பேரரசனுக்கு சேலஞ்சராக எழும்பல, இவர் வந்து அவரை ஒன்றும் கவுக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல, இவர் என்னமோ பேசின்னு இருக்கார், என் ராஜ்யம் அங்கேருந்து வந்தது, இப்போ என் ராஜ்யம் வந்து சத்தியத்தை பேசுகிற ராஜ்யம், சத்தியம் சத்தியம் சத்தியன்றாரு. சத்தியமாவது இதாவது பவர் ஒன்று இவர்கிட்ட இருக்கிற மாதிரி, முலானில் கை கட்டி நிற்கிற இந்த ஆள்கிட்ட பெரிய பவர் இருக்கிற மாதிரி தெரியல. ஏதோ ராஜ்யன்றாரு, ஏதோ ஒரு ராஜான்றாரு, ஆனால் எங்கள் பேரரசனுக்கு விரோதமாக எழுப்புற மாதிரி இவர் தெரியல. நான் இவரிடத்தில் எந்த ஒரு குற்றத்தையும் காணவில்லை. என்ன நடக்குது பார்த்தீங்களா? ஏன் இயேசு இப்படி பதில் சொல்கிறார் பிலாத்துக்கு? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. அதான் நான் சொல்லிட்டேன். சுருக்கமாக அதுக்கு பதில் என்னன்னா, அவர் ராஜான்றது உண்மை, ஆனால் பிலாத்து ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், உலகமே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், அவர் ரொம்ப வித்தியாசமான ராஜா. ஆகவே தான் பதில் இப்படி வருது.
ஒரு விதத்தில் இயேசு என்ன பிலாத்துடைய கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, நீ யூதருடைய ராஜாவா அப்படின்றாரு. ஒரு விதத்தில் இயேசுடைய பதில் ஒரு பக்கம் என்னன்னா, நீ நினைக்கிற மாதிரி நான் ராஜா கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி உங்கள் ராஜாவை கவுத்து அவனுடைய சிங்காசனத்தில் உட்காந்து அந்த விதத்தில் ஆளும்படி நான் வரல, அது என்னுடைய அஜெண்டா கிடையாது. ரோம பேரரசனை கவுத்து அவன் சிங்காசனத்தில் உட்காரும்படி நான் வரவில்லை. அந்த விதத்தில் நான் ராஜா கிடையாது, நான் வித்தியாசமான ராஜா. என் ராஜ்யம் அங்கிருந்து வந்திருக்கிறது, ஆகவே இங்கே இருக்கிற ராஜ்யங்கள் மாதிரி கிடையாது, இது ரொம்ப வித்தியாசமான ராஜ்யம். ஆனால் இன்னொரு பக்கம் இயேசு என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, ஆமாம் நான் ராஜா தான், அதனால தான் என் ராஜ்யம் என் ராஜ்யம் என் ராஜ்யன்றாரு. இதுக்கு தொடர்ந்து வாசித்தீங்கன்னா என்ன சொல்கிறார் பிலாத்துக்கிட்ட, என் ராஜ்யம் ஆக்சுவலாக உன் ராஜ்யத்தை விட பெருசுன்றார். உங்கள் ராஜ்யமே எங்கள் ராஜ்யங்குள்ளே தான் வருதுன்றார். காமிக்கிறேன் பாருங்கள். தொடர்ந்து 19ஆம் அதிகாரம் போனீங்கன்னா தொடர்ந்து பிலாத்து விசாரிச்சுட்டே இருக்கார். பிலாத்துக்கு இரிட்டேஷன் ஆகுது பாருங்கள். வெளியும் உள்ளேயும் போயிட்டு இருக்காரு. இவனுங்க வெளியே நின்றுருக்காங்க, இயேசு உள்ளே நின்றுருக்காரு. இயேசு வேற ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறார். இவனுங்க இஷ்டத்துக்கு குற்றச்சாட்டு எழுப்பிட்டு இருக்காங்க. இயேசு அமைதியாக இருக்கிறப்போ பிலாத்துக்கு வந்து ஒரு இரிட்டேஷன் ஆகிடுது. யோவான் 19:10 பிலாத்து சொல்கிறார், நீ என்னோட பேசுகிறது இல்லையா, ஏன் அப்படியே சும்மா நின்றுருக்க, நான் கேட்குறேன் கேள்வி பதில் இவங்க குற்றம் சாட்டுறாங்க, பதில் சொல்லாமல் அப்படியே நின்றுருக்கிறே, என்னோட பேசுகிறது இல்லையா, உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா சொல்கிறாரு. லைஃப் அண்ட் டெத் என் கையில் தான் இருக்குது. நினச்சா நான் மரண தண்டனை கொடுக்கலாம், சிலுவையில் அறையலாம், நினச்சா உன்னை ரிலீஸ் பண்ணலாம், எனக்கிட்ட தான் எல்லாம் அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது அப்படின்றாரு. இயேசு ரோம அரசாங்கத்தினுடைய நம்பர் 1 அஃபிஷியல்கிட்ட பேசுகிறார். இங்கே 11ஆம் வசனத்தில் பதில் சொல்கிறார் கேளுங்க. இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. என்ன பதில்? அந்த பதில் எவ்வளோ இருக்கு தெரியுமா? அங்கிருந்து உனக்கு அனுமதி கொடுக்கலன்னா உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்றார். அப்படின்னா அர்த்தம், எங்கள் ராஜ்யம் உன் ராஜ்யத்தை விட பெரிய ராஜ்யம், உங்கள் ராஜ்யமே எங்கள் ராஜ்யத்தின் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே தான் வருது. இப்போதைக்கு உனக்கு அனுமதி கொடுத்துருக்கோம், ப்ரொசீட் பண்ணு, வேலையை பாரு. ஆனால் அங்கேருந்து தான் உனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. பயங்கரமான கிளைம். ஒரு பக்கம் நீ நினைக்கிற மாதிரி நான் ராஜா இல்லைன்றார், இன்னொரு பக்கம் எங்கள் ராஜ்யம் உங்கள் ராஜ்யத்தை காட்டிலும் பெருசு, உன் ராஜாவாக காட்டிலும் நான் பெரிய ராஜான்றத சொல்கிறாரு. ஆனால் ஏன் இப்படி தெளிவாக சொல்லிட்டு போயிடலாமே, ஆமாம் நான் யூதருடைய ராஜான்னு சொல்லிட்டு போகலாமே, ஏன் அப்படி சொல்ல, அல்லது இல்லைன்னு சொல்லிட்டு போகலாமே, ஏன் அப்படி சொல்லன்னா, தெளிவாக ஆமாம் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, சத்தியத்தை இயேசு பேச முடியாது. 2 காரணம் நான் சொல்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறார் பதில், ஏன் இப்படி ஒரு தெளிவான பதிலாக இல்லாமல் ஏன் இருக்குன்னா, குறைஞ்சது 2 காரணம். ஒன்று வந்து இயேசு சத்தியத்தை பேசுகிறவர். ஒன்று என்னது, இயேசு இப்போ தான் சொல்லிட்டார் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன்னு. அப்போது இவனுடைய கேள்விக்கு, நீ யூதருடைய ராஜான்னு கேட்குற கேள்விக்கு, ஆம் நான் யூதருடைய ராஜான்னு சொன்னால் அவன் நினச்சிப்பான், அப்போ எங்கள் ராஜாக்கு நீ சேலஞ்சராக வந்துட்ட, எங்கள் ராஜாவுக்கு கவுக்க வந்திருக்கேன். ஆனால் அது சத்தியம் கிடையாது, அது உண்மை கிடையாது. ஆகவே ஆமுன்னு அவனுக்கு தெளிவாக ஆமுன்னு ஒரு பதில் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாலும் அது சத்தியமாக இருக்காது. ஏன்னா அவர் மேசியா, அவர் உருவத்தில் யூதருடைய ராஜா தான். சொல்லப்போனால் உலகத்துக்கே ராஜா, ராஜாதி ராஜா அவர். அப்போ இல்லைன்னு சொல்லிட முடியாது, இல்லைன்னு சொன்னாலும் அது சத்தியமாக இருக்காது. அதனால தான் ஆமுன்னு தெளிவான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு தெளிவாக சொல்ல முடியாது. 2 கட்டமாக இப்படி ஒரு விதமாக பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, தெளிவற்ற ஒரு பதில். கொஞ்சம் இன்னொரு காரணம் இருக்குது ஏன் இப்படி இயேசு பதில் சொல்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான காரணம், அதுதான் நான் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன் இப்படி இயேசு பதில் சொல்கிறாருன்னா, இயேசுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது எது இருக்குதுன்னா, பிலாத்தும் சரி இந்த உலகமும் சரி ஒருபோதும் இயேசுவை இந்த ரோம பேரரசன் போன்ற ராஜாக்களை அவரை அடையாளப்படுத்திடக்கூடாது. உலகத்தின் வல்லமையான சக்திகளோட ஒருபோதும் யாருமே இயேசுவை அடையாளப்படுத்த கூடாது. அவங்க மாதிரி இவர் அப்படின்னு யாரும், பிலாத்து சரி இந்த உலகமே நினச்சிடக்கூடாது. அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக, அது ரொம்ப நுணுக்கமாக பதில் சொல்கிறாரு. யாருமே நினச்சிடக்கூடாது இயேசு ராஜான்றதுனால, இயேசுக்கிட்ட எல்லாம் பவர் இருக்கிறதுனால இவர் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பவர்ஸ் மாதிரி, இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் மாதிரி, இந்த ரோம பேரரசன் மாதிரின்னு யாருமே அப்படி நினச்சிடக்கூடாது. ஒருபோதும் அதோடு அவர் அடையாளப்படுத்திக்க கொள்ள விரும்பவில்லை. அது அவருக்கு பிடிக்கல. என்ன சொல்ல வர்றார் பிலாத்துக்கிட்ட, நீ நினைக்கிற மாதிரி நான் ராஜா இல்லை, உன் ராஜாவோட பெரிய ராஜா, ஆனால் நீ நினைக்கிற மாதிரி ராஜா இல்லை, ஒருபோதும் உங்கள் ராஜா மாதிரி என்ன நினச்சிடாத, இந்த இந்த பூமியில் இருக்கிற இந்த ராஜ்யங்களுக்கு இருக்கிற ராஜாக்களை போல் என்ன நினச்சிடாத, எங்கள் ராஜ்யம் வேற, எங்கள் ராஜ்யம் வேற. இது முற்றிலும் வித்தியாசமானது, முற்றிலும் வித்தியாசமானது. ஜீசஸ்
does not like to be identified with the powers of this world. He is very particular about that. அவருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது, இந்த உலகத்தில் இருக்கிற வல்லமையான சக்திகளோட நம்ம யாருமே அடையாளப்படுத்தி கொள்ள கூடாது. ஏன்னா இவர் ரொம்ப வித்தியாசமான ராஜா. சொல்லுங்க, வித்தியாசமான ராஜா. என்ன அப்படின்னாங்க வித்தியாசமான ராஜா? ஐயோ, எவ்வளோ பல விதத்தில் வித்தியாசமான ராஜா இவர், பல விதத்தில் வித்தியாசமான ராஜா. ஆனால் நான் ஒரே ஒரு காரியத்தை தான் எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன். இந்த ராஜா இயேசு பவரை ரொம்ப வித்தியாசமாய் புரிந்து கொள்ளுகிற ராஜா. பவரை ரொம்ப எல்லாம் சொல்லுங்க, பவரை ரொம்ப வித்தியாசமாக அணுகிறார், பார்க்கிறார், யூஸ் பண்ணுகிறார். ராஜானா பவருங்க. ராஜானா ரோம பேரரசன் அந்த காலத்தில் பவர்னுடைய ஒட்டு மொத்த உருவம் அவன்தான். உலகத்தாரை பொறுத்த வரைக்கும், அன்றைக்கி இருந்த உலகத்தை வரைக்கும் பவர்னா யார்? இதோ இருக்கிறான் பாருங்கள், பேரரசன். அவன் கையில் தான் எல்லாம் பவரும் இருக்குது. இன்னைக்கு மாதிரி இல்லைங்க, ரோம பேரரசன் கையில் எல்லாம் பவர் இருந்தது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பவர் இருக்க முடியுமோ இருந்தது பாருங்கள். இன்றைக்கி இப்போ அரசாங்கத்திலே பார்த்தீங்கன்னா கூட, இன்றைக்கி நம்ம ஜனநாயகத்தில் வாழ்கிறோம். நம்ம முன்னோர்கள் எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மனிதன் கையில் எல்லாம் பவரும் இருக்காதபடி செட்டப் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஐடியாவா? ஏன்னா ஒரு மனிதன் கையில் எல்லாம் பவர் இருந்தால் கெட்டுரும்ன்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அரசாங்கத்துக்குள்ளேயே செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னு இருக்கும். லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச், பார்லமெண்ட்டு, அங்கே சட்டங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அப்புறம் உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச், ஆளுகிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா? சில நாடுகளில் பிரசிடென்ட்டு, சில நாடுகளில் பிரைம் மினிஸ்டரு, ஆளுகிற ஆட்கள். அப்புறம் ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட்டு பிரிச்சிடுறாங்க. பவர் இந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, பிரிச்சிடுறாங்க. அப்போது ஒருவேளை இதில் ஒரு குரூப் ஏதாவது தப்பு செஞ்சதுன்னா அப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லலாம், இல்லை நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்கும். அப்படின்றதுனால பவரெல்லாம் பிரிச்சுட்டாங்க. ரோம அரசாங்கம் அப்படி கிடையாது. இயேசு வாழ்ந்த நாட்களில் எல்லாம் பவரும் பேரரசன்ட்டு தான். அவன்தான் பார்லிமெண்ட்டு, அவன்தான் சுப்ரீம் கோர்ட்டு, அவன்தான் எல்லாம். அப்போஸ்தலனாகிய பவுல்லாம் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுற மாதிரி அப்பீல் பண்ணுறாரு. ஆனால் ஆக்சுவலாக யாருக்கு முன்னால் போய் நிற்க போகிறாரு? பேரரசனுக்கு முன்னால் நிற்க போகிறாரு. பேரரசனுக்கு தான் முடிவெடுக்கணும், அவர் வாழ்வாரா சாவாரான்னு. ஒரே ஆள் தான் அவர் கையில் எல்லாம் பவரும் இருக்குது. அவரை தேவகுமாரன் என்று அவர்கள் கண்டார். அப்படி தான் அவரை சொல்லி கொண்டாங்க. அவர்கிட்ட எல்லாம் ஹி ஹேட் நாட் ஓன்லி பொலிட்டிக்கல் பவர், அவர்கிட்ட எக்கனாமிக் பவர். அந்த நாட்டினுடைய பணமே அவருக்கு தான் சொந்தம். தெரியுமா உங்களுக்கு? ரோம அரசாங்கத்தில் அந்த அவங்க காயின்ஸ் பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த காயினில் ஒவ்வொரு காயின்லையும் அவருடைய அந்த ராஜாவினுடைய அந்த முகம் தான் அச்சு குத்தப்பட்டிருக்கும். அது என்ன மீனிங்னா, அந்த பணமே அவருக்கு தான் சொந்தம். நீங்கள் பேருக்கு சொல்லிக்கலாம், ஏதோ வேலைக்கு போனங்க, நாளெல்லாம் உழைச்சிங்க, சம்பாதிச்சேன்னு சொல்லிக்கலாம். ஆனால் சும்மா உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த பணம் அவருக்கு சொந்தம். இன்றைக்கி கூட சில நாடுகள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு, ராஜா ஆளுகிற நாடுகள். எப்படின்னா, நீங்கள் நிலம் வாங்கினீங்கன்னா சொல்லிக்கலாம் நிலம் என்னதுன்னு. ஆக்சுவலாக லீஸுக்கு தான் கொடுக்கப்படும். ஆனால் டெக்னிக்கலாக 99 வருஷம் லீஸ் அந்த மாதிரி கொடுக்கப்படும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆக்சுவலாக அந்த நாட்டில் இருக்கிற எல்லா நிலமே ராஜாவுக்கு தான் சொந்தம். இன்னைக்கு கூட சில நாடுகள் இருக்குது. அப்படிப்பட்ட காலங்க அது. பேரரசனுக்கு தான் அந்த நாட்டினுடைய எல்லா பணமும் சொந்தம், எல்லா நிலமும் சொந்தம், எல்லாமே சொந்தம். எல்லாம் பவரும் ஒரே ஆள் கையில் இருக்குது. ராஜானா பவருங்க. பிலாத்து கேட்குறப்போ, என்ன யூதருடைய ராஜானா நீர் எங்கள் ராஜா மாதிரி பவர் இருக்குன்றியா, நீர் அவரை சேலஞ்ச் பண்ண வந்துட்டியா அப்படின்றப்போ இயேசு என்ன பதில் சொல்ல விரும்புகிறாரு? எப்பா, உங்கள் ராஜாவோட பவர் எனக்கு அதிகமாக இருக்குது, ஆனால் நான் பவரை ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறாள், ரொம்ப வித்தியாசமாக யூஸ் பண்ணுறாள். இந்த பூமியினுடைய ராஜ்யங்கள், இதனுடைய ராஜாக்கள் எப்படி பவரை யூஸ் பண்ணுறாங்க, அவங்க பவர் எப்படிங்க வெளிப்படுத்துகிறாங்க, அவங்க எப்படிங்க ஆள்றாங்க, எப்படி ஆள்றாங்கன்னா, அந்த நாட்கள்லாம் 2 ராஜ்யத்துக்கு இப்போ யுத்தம் வந்ததுன்னா, இந்த ராஜாவும் அந்த ராஜா சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா எப்படி ஒருத்தர் ஆள்றாங்கன்னா, அந்த யுத்தத்தில் அந்த எதிரியை தோற்கடிப்பாங்க, கொன்னே போடுவாங்க, அழிச்சு போடுவாங்க. யுத்தத்தில் அந்த தோக்கிற ராஜாவை கொண்டு போட்டுருவாங்க, அந்த ஆளுடைய குடும்பத்தை கொண்டு போட்டுருவாங்க, அந்த ஆளுடைய முக்கியமான ஆட்கள் எல்லாரையும் கொண்டு போட்டுருவாங்க. ஏன்னா என்ன ஒரு ஐடியான்னா, அவனை ஒடுக்கினாதான், அவனை கீழே கொண்டு வாதான், அவனை கவுத்தாதான், அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினாதான் நாம் மேலே வரலாம். இதுதான் ஆள்றதுக்கு வழி. இதுதான் செயின்ட் ஆகஸ்டின் சொன்னார், த ரோமன்ஸ் ஹேட் அ லஸ்ட் ஃபார் டாமினேஷன். லத்தீனில் எழுதுகிறார் அது. அதாவது ரோம அந்த அரசுக்கு ஒரு டாமினேட் பண்ணோன்னு, எல்லாரையும் ஒடுக்கணுன்ற ஒரு
ஒரு லஸ்ட், ஒரு பேராசை, ஒரு இச்சை. அவங்க சொல்லுவாங்க சமாதானம் இருக்குது. சமாதானம் எப்படி வந்ததுன்னா எல்லாரையும் மேற்கொண்டு யுத்தத்தில் ஜெயித்து கிட்டத்தட்ட அடிமைன்ற மாதிரி அளவுக்கு ஆக்கி மிரட்டி வச்சு சமாதானம். அப்படி தான் வந்தது சமாதானம். பேக்ஸ் ரொமானா அப்படின்னு பெருமையாக சொல்லிப்பாங்க. இந்த ரோமன் எம்பையர் இஸ் த கிரேட்டஸ்ட் எம்பையர் இந்த வேர்ல்டுன்னு சொல்லிப்பாங்க. அது செஞ்ச அட்டூழியம்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க வாழ்கிற விதம் அப்படி. இன்னொருத்தனை கவுத்து அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி தான் இவங்க ஜெயிப்பாங்க, இவங்க ஆளுவாங்கன்ற ஒரு கருத்து. ஆனால் இயேசு சொல்கிறார், நான் அந்த மாதிரி கிடையாது. இது பூமியினுடைய ராஜ்யங்களுடைய ஸ்டைல், அவங்க அப்ரோச்சு. எனக்கு வந்து அவங்கள காட்டிலும் பவர் இருக்குது, ஆனால் என் பவர் நான் ரொம்ப வித்தியாசமாக பயன்படுத்துவேன், ரொம்ப வித்தியாசமாக வெளிப்படுத்துவேன். இயேசு எப்படி ஆள்றாரு? இயேசுவும் ஆள்றாரு. எப்படி ஆள்றாரு? எதிரியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அப்படி ஆள்றதில்ல. எதிரியே மன்னிச்சு, எதிரிக்கே அன்பு செலுத்தி, எதிரியே அவர் பக்கம் கொண்டு வந்துடுவார். எதிரியுடைய உள்ளமே அவர் பக்கம் திரும்புகிற மாதிரி நடந்து கொள்வார். அதனால தான் இயேசுக்கு வந்து பிலாத்து கேட்குறப்போ இது ரொம்ப முக்கியமாக இருந்தது. பிலாத்து நினச்சிடக்கூடாது, நாம் யாருமே நினச்சிடக்கூடாது. ஒருபோதும் சரித்திரம் இயேசுவை இந்த உலகத்தின் வல்லமையான சக்திகளோடு அடையாளப்படுத்தக்கூடாது. அது இயேசுவுக்கு பிடிக்காது. அதனால தான் இப்படி பதில் சொன்னார். நான் ராஜா தான்பா, வித்தியாசமான ராஜா. அதை புரிஞ்சுக்கலன்னா என்ன ராஜான்னு சொல்லாத. இது ஏன் நான் இவ்வளோ இது படித்து எடுத்து சொல்கிறேன்னா, இட் ஹேஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் அஸ். நம்ம ராஜா இந்த அளவுக்கு வித்தியாசமான ராஜானா, நம்முடைய ராஜ்யம் இந்த அளவுக்கு வித்தியாசமான ராஜ்யம்னா, இந்த ராஜ்யத்தின் மக்கள் நாம் எத்தனை பேர் இந்த ராஜ்யத்தின் மக்கள்? தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக வந்து விட்டது. இந்த ராஜ்யத்துக்குள்ளாக நாம் நுழைந்து விட்டோம். இயேசுவை நம்புகிற, இயேசு என்ற இந்த வித்தியாசமான ராஜாவை நம்புகிற யாவரும் அவருடைய இந்த வித்தியாசமான ராஜ்யத்துக்குள்ளே நுழைந்து விட்டார்கள். ஏற்கனவே அதை நம்ம அந்த ராஜ்யத்துக்குள்ளே ஒரு விதத்தில் நுழைஞ்சிட்டோம். ஒரு நாள் முழுமையாக அந்த ராஜ்யம் வரப்போகுது இந்த பூமி எங்கும். அப்போ இது ஒரு வித்தியாசமான ராஜா, வித்தியாசமான ராஜ்யம். ஆகவே நாமும் பவர்னு வர்றப்போ இந்த அப்ளிகேஷன் கேளுங்க. பவர்னு வர்றப்போ, இந்த உலகத்தின் வல்லமையான சக்திகள்னு வர்றப்போ, ஒரு பக்கம் இட்ஸ் அ டூஃபோல்ட் அப்ளிகேஷன். ஏன்னா இயேசுடைய பதில் ரெண்டு இப்படி இல்லை அப்படி இல்லை நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கிறது போலவே, நாமளும் இந்த உலகத்தின் வல்லமையான சக்திகள்னு வர்றப்போ ரொம்ப அந்த சக்திகளோட நம்மையே அடையாளப்படுத்திக்க கூடாது. உலகத்தார்ந்த சக்திகளோடு அடையாளப்படுத்திக்கிற மாதிரி நாம் அந்த சக்திகளோட, உலகத்தின் வல்லமையான சக்திகளோடு அடையாளப்படுத்திக்க கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இயேசு வந்து இயேசுடைய ராஜ்யம் மற்ற எல்லா ராஜ்யங்களையும் உள்ளடக்கியதனால, இயேசு வந்து எல்லாத்துக்காரும் டாப்பாக இருக்கிறதுனால, இந்த உலகத்தின் வல்லமையான சக்திகளை நாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டும். கிறிஸ்துவுக்காக நாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டும். பாருங்க, இயேசு வந்து ஒரு பக்கம் எப்பான் நீ நினைக்கிற மாதிரி ராஜா இல்லை, ஆனால் உன் ராஜாவை காட்டிலும் நான் பெரிய ராஜான்னு எப்படி சொல்கிறாரோ அதே போல் தான் நாமும் இந்த உலகத்தின் வல்லமையான சக்தியிலும் வர்றப்போ ஒரு பக்கம் அதோட ரொம்ப நம்மளையே அடையாளப்படுத்திக்கூடாது உலகத்தார் செய்கிற மாதிரி. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த வல்லமையான சக்திகளை கிறிஸ்துவுக்காக நாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டும். ஏன்னா அது எல்லாமே அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே தான், அவருடைய ஆளுகை கீழே தான் வர வேண்டும். இந்த ரெண்டுமே நடக்கணும். ரெண்டுமே நடந்தால் தான் நாம் அதை கரெக்டாக அணுகிறோம்னு அர்த்தம். அதை கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். ரொம்ப ஓவராக இந்த உலகத்தின் வல்லமையான சக்திகளோட நம்மையே அடையாளப்படுத்திக்கூடாது. உலகத்தார் அடையாளப்படுத்துகிற மாதிரி, உலகத்தார் அந்த பவரை பார்க்குற மாதிரி, அதோட அடையாளப்படுத்திக்கிற மாதிரி நாம் அந்த பவர்ஃபுல் ஃபோர்ஸஸோட அடையாளப்படுத்திக்கூடாதுன்னா என்னங்க அர்த்தம்? என்னங்க சொல்ல வரேன்? அதை கொஞ்சம் விளக்குறேன். இன்றைக்கி வந்து நான் சொன்னது போல், அன்றைக்கி பேரரசன்ட்டு தான் எல்லாம் பவர், எல்லா பவரும் பேரரசன்ட்டு இருக்குங்க. இன்றைக்கி அப்படி இல்லைங்க. இன்றைக்கி பவர்னால் அது பிரிக்கப்பட்டிருக்கு, கவர்மெண்ட்டுக்குள்ளே பிரிக்கப்படுது. ஆனால் அரசாங்கத்துக்கு நிறைய பவர் இருக்குல்ல, அரசாங்கத்துக்குள்ளே பவரை பிரிச்சிடுறாங்க. ஆனால் அரசாங்கம்னு ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டா பவர் இருக்குது, இல்லைன்னு இல்லை. அப்போ அது ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ். வல்லமையுள்ள சக்திகள் இன்றைக்கி உலகத்தில் என்னங்க? அரசாங்கம், வேற என்ன? பணம். சிலர் வந்து அரசாங்கத்தில் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பதவி இல்லை, ஆனால் பணம் நிறையா இருக்கிறதுனால அரசாங்கத்தையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். வேற என்ன? செல்வாக்கு. வேற ஏதோ ஒரு காரணம் நிமித்தமாக ஒரு செல்வாக்கு, அல்லது மிலிட்ரி பவர், ஃபிசிக்கல் பவர், ஆள் பலன். அப்போ இந்த மாதிரி இதுதான் நான் உலகத்தின் வல்லமையான சக்திகள்னால் இது தான் சொல்கிறேன். இந்த சக்திகள்னு வர்றப்போ நாம் உலகத்தாரை போல இந்த சக்திகளோட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக அடையாளப்படுத்திக்க கூடாது ஒரு விதத்தில். அது என்ன மீனிங்கில் சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு
உலகத்தார் எப்படி நினைப்பாங்க? இந்த வல்லமையுள்ள இந்த காரியங்கள் இருந்ததுன்னா எல்லாமே இருக்குதுன்னு நினச்சிப்பாங்க. பதவி இருந்தால் எல்லாம் இருக்குன்னு நினச்சிப்பாங்க. உலகத்தார் சிலர் எப்படின்னா, பதவி இருந்தால் எல்லாம் இருக்குன்னு நினச்சிப்பாங்க, பணம் இருந்தால் எல்லாம் இருக்குன்னு நினச்சிப்பாங்க, செல்வாக்கு இருந்தால் எல்லாம் இருக்குன்னு நினச்சிப்பாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் பெருசு, அதுதான் எல்லாம். தட் இஸ் அல்டிமேட். பொசிஷன், மணி, இன்ஃப்ளூயன்ஸ், தட் இஸ் அல்டிமேட். க்ளோரி, இதான் பெருசு. ரோம அந்த மைண்ட் செட்லாம் அப்படி தான். ரோம அரசாங்கத்தில் இருக்கிற ஆட்களுடைய மைண்ட் செட்லாம் அதுதான். பதவி தான் பெருசு, உலகத்தை ஆள்றோம் நாங்கள், பவர் தான் பெருசு அப்படின்னு நிற்கிறான். ஆனால் கிறிஸ்தவளாக என்னாமல் இயேசு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால நமக்கு தெரியணும் அதுதான் எல்லான்னு கிடையாது. தீஸ் திங்ஸ் ஆர் நாட் அல்டிமேட். பொசிஷன், வெல்த், இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் நாட் அல்டிமேட். we should not think of them as ultimate. அதுதான் எல்லாம் நினச்சிடக்கூடாது. அதை கண்டு ரொம்ப வியப்படையக்கூடாது. அதை கண்டு அதுக்கு பின்னால் அலைஞ்சு ஓடி போக கூடாது. பதவியோ பணமோ இந்த செல்வாக்குக்கு பின்னால் அலைஞ்சு போகக்கூடாது. அதையே முதல்ல நாடி கொண்டு போகக்கூடாது. அது இருக்கிறவர்களை கண்டு பொறாமையாய் பார்க்கக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. பெரிய பணக்காரர்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லது இப்படி சொல்கிறேன், அது இருக்கிறப்போ எல்லாம் இருக்குதுன்னு நினச்சிக்கூடாது. அது இல்லைன்றப்போ எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்கூடாது. ஏன்னா உலகத்தில் அப்படி நினைப்பாங்க. பணம் பதவியெல்லாம் இருந்தால் எல்லாம் இருக்குன்னு நினச்சிப்பாங்க. அது இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு நினச்சிப்பாங்க. வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. ஆனால் அது உண்மையே கிடையாது. அது இருந்தால் மட்டும் எல்லாம் இருக்குதா? கிடையாதுங்க. அது இருந்தால் எல்லாம் இருக்குன்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. தேவன் இருந்தால் தான் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு பணம் பதவி செல்வாக்கெல்லாம் இருந்து தேவன் இல்லைன்னா உங்களுக்கு தேவனை தெரியாதுண்ணா, கடவுளை தெரியாதுண்ணா, கடவுளோட ஒரு உறவு இல்லைன்னா என்னங்க இருக்குது? ஏங்க இந்த பணக்காரர்கள், பதவியில் இருக்கிறவர்கள், செலிப்ரிட்டிஸ் இவங்களெல்லாம் பார்த்து சாதாரண மக்கள் சில நேரம் பொறாமப்படுவாங்க. அப்படியே வாயை பொழப்பாங்க பாருங்க, அவங்கள்ட்ட எல்லாம் இருக்குது, அவங்கள மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்குன்னு. சிலர் பெரிய பெரிய இந்த பணம் பதவி உள்ளவர்கள்லாம் அவங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க உள்ளத்திலே சமாதானம் இல்லை. வெளியே சொல்லிக்கவும் முடியாது, காமிச்சிக்கவும் முடியாது. ஏன்னா உலகமே அவங்கள அப்படியே பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ கிறிஸ்தவர்களாக நாம் அப்படி ஒருபோது சிந்திச்சிடக்கூடாது. உலகத்தார் சிந்திக்கிட்டோம். ஆனால் நாம் அப்படின்னு அது இருந்தால் எல்லாம் இருக்குன்னு நினச்சிக்கூடாது இல்லையா? தேவன் இருந்தாலே எல்லாமே இருக்குது. இயேசு நமக்கு இருந்தால் எல்லாமே இருக்குன்னு தான் அர்த்தம். காட் ப்ளஸ் எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் நாட் கிரேட்டர் தேன் காட் அலோன். அதாவது கடவுளோட நீங்கள் எவ்வளோ சேர்த்தாலும் வெறும் கடவுளாக இருக்கிறத விட அது அதிகம்னு ஒன்றும் இல்லைங்க. என்னங்க, வெறும் கடவுள் தான் இருக்கிறார் இந்த பக்கம், உங்களுக்கு இந்த பக்கம் கடவுள் ப்ளஸ் அதெல்லாம் இருக்குதுன்னா இது இதை விட பெருசுன்னு கிடையாதுங்க. ஏன்னா கடவுள் ஒருத்தர் உங்களோட இருந்தால் அது எல்லாமே இருக்கிற மாதிரி தாங்க. அவர் உங்களுக்கு என்ன தேவையோ செய்வார். உங்களுக்கு இந்த உலகத்தில் யாருமே தெரியல, எனக்கு யாருமே தெரியாதுங்க, இந்த பதவியில் யாருமே தெரியாதுங்க, எனக்கு செல்வாக்குடையவங்க யாருமே தெரியாது, ரொம்ப இப்படி இருக்குங்க. என்னங்க, அவரை தெரியுமாங்க? அவர் வானத்தை பூமியை அசைச்சு உங்களுக்காக செயல்படக்கூடியவர். அப்போ நாம் எப்படி சிந்திக்கணும்? அவர் இருந்தால் எல்லாம் இருக்குது, அவர் இல்லைன்னா வேற எது இருந்தாலும் எதுவுமே இல்லை. அப்படி தான் நாம் சிந்திக்கணும். ஒருவேளை பணம் பதவி இந்த மாதிரி காரியங்கள்லாம் இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. கர்த்தர் இருக்கிறார், எல்லாத்திலும் கர்த்தர் இருக்கிறார். அப்போ அது அப்படி அந்த மாதிரி விதமான சிந்திக்கணுன்றேன் நான். அல்லது இன்னொரு விதமாக சொல்கிறேன், இதெல்லாம் இருந்தால் எல்லாத்தையுமே மாற்றிடலாம், எல்லாத்தையுமே அடைஞ்சிடலாம், என்ன வேணால் பெற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. உலகத்தார் புத்தி அது. பணம் பதவி இருந்தால் என்ன வேணால் அடைஞ்சிடலாம், என்ன வேணால் செஞ்சிடலாம். அப்படி கிறிஸ்தவன் ஒருபோதும் சிந்திக்க கூடாது. பாருங்க, நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. பதவி இருந்தால் பல காரியங்களை சாதிக்கலான்றது எனக்கு தெரியும். பணம் இருந்தால் முக்கால்வாசி காரியங்களை வாங்கிடலான்றது எனக்கு தெரியும். ஆனால் எல்லாத்தையும் வாங்கிட முடியுமாங்க? சுவாசிக்கிற காற்றை வாங்கிடுவீங்களா? ஒரு தாயினுடைய அன்பை சம்பாதிச்சிட முடியுமா? என்னங்க, அன்பையே சம்பாதிக்க முடியுமாங்க? சில காரியங்களை வாங்க முடியாதுங்க. எவ்வளோ காசு இருந்தாலும் வாங்கவே முடியாது. கடவுளாக கொடுத்தாதான். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சிலதெல்லாம் கடவுள் ஃப்ரீயாக கொடுக்குறார். சுவாசிக்கிற காற்று, ஜீவன், பிள்ளைகள், ரட்சிப்பு,
இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய வல்லமையான இது அதுவும் இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை. கடவுள் இலவசமாக கிருபையாக கொடுக்கறதுனால தான் இருக்குது. அப்போது நான் என்ன சொல்ல வரேன், இது இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம், எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம், எல்லாத்தையும் என்ன வேணால் சாதிச்சிடலாம்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஏன்னா ஒரு நாள் வரும், அது நிரூபிக்கப்படும். அப்படி நினைக்கிறவர்கள் ஒரு நாள் ஏமாற்றம் அடைவார்கள். இது இருந்தால் எல்லாத்தையும் என்ன வேணால் பண்ணிடலாம், சாதிச்சிடலாம், என்னத்தை வேணால் மாற்றிடலாம்னு நினைக்கிற ஒரு நாள் கண்டுபிடிப்பாங்க, மாற்ற முடியாத ஒரு சூழல்னு வரும். கடவுள் செய்யலைன்னா ஒன்றுமே முடியாதுன்ற ஒரு சூழல் வந்துவிடும். இப்போ கிறிஸ்தவர்களாக நாம் அந்த ஏமாற்றத்துக்குள்ளாக விழக்கூடாது இல்லையா? ஆனால் உலகம் எப்போவுமே அப்படி தான் பார்க்கும் பாருங்கள். படிப்பு மட்டும் கொடுத்துட்டா எல்லாத்தையும் மாற்றிடலாம் அப்படின்வாங்க. படிப்பு கொடுத்துட்டா பல காரியங்களை மாற்றிடலாம், உண்மை. ஒருவேளை முக்கால்வாசி காரியங்கள் கூட மாற்றிடலாம், உண்மை. ஆனால் எல்லாத்தையும் மாற்றிடலாமா? முடியாது. நல்லா படித்த ரொம்ப மோசமான ஆசாமிகள் கூட இருக்கிறாங்க. பிஹெச்டி படித்த ரொம்ப தந்திரமான கிரிமினல்ஸ் இருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? படிக்காத கிரிமினல்ஸும் இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் முட்டாள்தனம். சிலர் உலகத்தில் இப்படி நினைப்பாங்க பாருங்க, படிப்பு கொடுத்தா எல்லாத்தையும் மாற்றிடலாம். அல்லது உலகத்தில் சொல்லுவாங்க, இது ஆட்சியை மாற்றிட்டா எல்லாத்தையும் மாற்றிடலாங்க. எப்படி? ஆட்சி மாறிட்டா எல்லாமே மாறிடும். என்னங்க, என்ன அவ்வளோ ஏமாந்து இருக்கிறோமா? எங்க ஆட்சி மாறினா பார்த்தாதுங்க, ஆள் மாறணுங்க, உள்ளம் மாறணுங்க. மனுஷனுடைய உள்ளம் மாறணும். உள்ளத்தை யாருங்க மாற்றக்கூடியவர்? இயேசு மட்டும்தான். அப்போ உலகத்தார் அந்த மாதிரி சிந்திக்கிறாங்க பாருங்க. இது மட்டும் இருந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிடலாம், எல்லாத்தையும் அப்படி நாம சிந்திக்கக்கூடாது. முட்டாள்களாக இருக்கக்கூடாது. நாம அதெல்லாம் முக்கியம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. இல்லை அதெல்லாம் முக்கியம். படிப்பு முக்கியம், பணம் முக்கியம், பதவி முக்கியம், அதெல்லாம் முக்கியங்க. அது வச்சுக்கிறது தப்புன்னு சொல்ல அப்படி நினச்சிடாதீங்க. நான் இப்படி சொல்கிறதுனால அது வச்சுக்கிறது தப்புன்னு நான் சொல்கிறேன், கிடையாதுங்க. ஏங்க, இயேசுக்கு இல்லாத பதவியா? இயேசுக்கு இல்லாத பணமா? இயேசுக்கு இல்லாத செல்வாக்கா? எல்லாமே அவருக்கு தான். மற்றவங்களை விட அவருக்கு தான் அதிகமாக இருக்குது. பதவியும் சரி, பணமும் சரி, அங்கே பிலாத்துக்கு முன்னால் கை கட்டி நிற்கிறாரு. ஏன்னா இயேசுக்கு பதவி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இயேசுக்கு என்ன பணம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இயேசுக்கு என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க? சிலர் யோசித்துக்கிறாங்க, இயேசு ஒரு ஏழையாக சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார், பாவம் அவருக்கு தலை சாய்க்கிறது கூட இடம் இல்லை, பைசா இல்லாமல் காலி பாக்கெட்டோட போயிட்டு இருந்தார் அப்படின்னு. பாருங்கள், பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் சும்மா பணத்தை பாக்கெட் ஃபுல்லாக பணமோடு போயிட்டு இருக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக போவாங்க. ஏன்னா சுற்றி இருக்கிற பணம் எல்லாம் அவங்களுக்கு தான். அவன்கிட்ட இருக்கிற பணமும் அவங்களுக்கு தான், இவன்கிட்ட இருக்கிற பணமும் அவங்களுக்கு தான். பெரிய பெரிய ஆளுங்களை பார்த்துருக்கீங்களா? 10 பேர் 20 பேரோட போவான், அது வாங்கினா அவன் போய் வாங்குவான். அது அவன் பணம் கிடையாது, இவங்க பணம் தான். எல்லாமே இவங்க பணம் தான். ஏங்க, பூமியே இயேசுக்கு சொந்தங்க. அதனால தான் அவருக்கு பணம் தேவைப்படுறப்போ என்ன சொல்கிறாரு பேதுருட்ட, நீ போ மீன் பிடிக்க போ, ஒரு மீனை பிடிப்ப, அந்த மீன் வாயை திறந்து பாரு, ஒரு காயின் இருக்கும், அந்த காயின் எடுத்து வரி கட்டுன்றாரு. இது ஓவரா இல்லை இது? ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அந்த கடலும் எந்து தான், இந்த மீன்களும் எந்து தான், அந்த காயினும் எந்து தான், போய் வாங்கி கட்டுப்போ. அதான், அது ஒரு விஷயமே கிடையாது. பூமியே அவருக்கு சொந்தம். அப்போது வச்சுக்கிறது தப்புன்னு சொல்ல, ஆக்சுவலாக கிறிஸ்தவர்கள் வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் நாட் ராங் டு ஹேவ் தெம், இட்ஸ் ராங் ஃபார் தோஸ் திங்ஸ் டு ஹேவ் அஸ். அதுங்க நம்மளை வச்சுக்கூடாது. அதுங்க பிடியில், அந்த பதவியின் பிடியில் நாம் வந்துடக்கூடாது, அந்த பணத்தின் பிடியில் நாம் வந்துடக்கூடாது. உலகத்தார் மாதிரி அதுதான் எல்லாம் அப்படின்னு நினச்சி அதையே நம்பிக்கொண்டு அது இருந்தால் எல்லாம் இருக்குது, அதை வச்சுருந்தா எல்லாத்தையும் மாற்றலாம், எல்லாம் தெரிஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாம் எப்படி சிந்திக்கணும்? கர்த்தர் இருந்தால் என்னத்தை வேணால் மாற்றிடலாம், கர்த்தர் இருந்தால் எதை வேணால் அடைஞ்சிடலாம். கர்த்தர். அப்போது ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ கூட நம்முடைய நம்பிக்கை அது மேலெல்லாம் கிடையாது. நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலே தான் இருக்குது. பிரச்சனைன்னு வந்தால் நாம் இந்த பணபலன், ஆள் பலன், இந்த செல்வாக்கு, இதுக்கெல்லாம் முதல்ல போகக்கூடாது. முதல்ல என்ன பண்ணோம்? ஜெபம். முதல்ல அவர்கிட்ட தான். அதுக்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்ல, ஆனால் முதல்ல கர்த்தர் தான். ஏன்னா கர்த்தர்லாம் அதெல்லாம் இருந்து பிரயோஜனமே கிடையாது. முதல்ல ஒரு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தால் என்ன பண்ணுங்க? முதல்ல ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னா 1 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. சும்மா ஒரு சுருக்கமாக ஒரு ஜெபம் பண்ணுங்க. தேவனே, நீர் தான் என்னுடைய ஆதாரம், உம்முடைய கரங்கள் தான் என்னுடைய ஆதாரம். நான் உம்மை தான் நம்புகிறேன், வேற எந்த மனுஷனை நம்பி இல்லை, உம்மற்றிருந்து தான் நான் எதிர்பார்க்கிறேன். நீர் எனக்கு தயவு தருவீராக, மற்றவர்கள் கண்களை தயவு தருவீராக, மற்றவர்கள் மூலமாக எனக்கு காரியங்களை நடப்பித்து தருவீராக. நீர் காரியங்களை செய்வீர் என்று நம்புகிறேன். நீர் என் பட்சத்தில் இருக்கிற நம்புகிறேன். நான் இந்த இடத்துக்கு போகிறேன், எனக்கு நீர் காரியங்களை எனக்கு சாதகமாக முடிய செய்வீர் என்று நம்புகிறேன். ஒரு சின்ன ஒரு ஜபத்தை ஓட்டிகிட்டு இருக்கப்போ ஜபிச்சு போங்க, பரவாயில்ல. இந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறப்போ
ஜெபிக்கிறது தப்பா? கண்ணை மூடி தான் ஜெபிக்கணுமா? அப்போது நாம் அதை இந்த காரியங்களை நம்பி இல்லை, கர்த்தரை நம்பி இருக்கிறோம். இந்த காரியங்களை கண்டு நாம் வியப்படைகிறதும் கிடையாது, வியப்படையவும் கூடாது, பயப்படவும் கூடாது. இந்த காரியங்களை கண்டு, இந்த உலக சக்திகளை கண்டு வியப்படையவும் கூடாது, பயப்படவும் கூடாது. இதுதான் உலகத்தாருடைய புத்தி. இதுதான் ஒன்று, அதை கண்டு வியப்படைவாங்க. பதவி உள்ள ஆட்களை கண்டு வாயப்பழப்பாங்க. செலிபிரிட்டிஸ் அதுதான் அவங்களுக்கு பெருசா. அல்லது அதெல்லாம் எதிர்த்து அவங்கள வந்துச்சுன்னா பயப்படுவாங்க. ஐயோ அவங்களாம் எதிர்த்து வராங்க, பெரிய பெரிய ஆட்களுங்க, பணம் உள்ளவங்க அப்படின்னா நம்ம கண்களில் கர்த்தர் பெரிய ஒரு இடத்துல இல்லவே இல்லைன்னு அர்த்தம். போன வெள்ளிக்கிழமை ஏசாயா 40 நான் ஜெபம் நடத்தினேன் பாருங்கள். எப்படி சொல்கிறார் தேவன். இஸ்ரவேலர்கள் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த பாபிலோனியர்களை கண்டு பயப்படுறாங்க. ஐயோ அவங்க சூப்பர் பவர் ஆச்சே, எவ்வளோ பெரிய தேசமாச்சே, அவங்க நினச்சா என்ன வேணா செஞ்சிடலாம், அவங்கள்ட்ட எவ்வளோ பவர் இருக்குது. தேவன் சொல்கிறார், என்ன எல்லா தேசங்களும் எனக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாதுன்றார் ஏசாயா 40. எல்லா ஆளுகிறவர்களாம் எனக்கு முன்பாக they are nothing, all the rulers of this world are nothing before me என்றார். நீ யாரை கண்டு பயப்படுற? என்னத்தை பார்த்துட்டு இருக்க? என்ன தெரியாதா உனக்கு? நீ கேள்விப்படலையோ, உனக்கு நீ அறியாயோ, உன் தேவன் யாருன்னு தெரியாத உனக்கு அப்படின்றாரு. நாம் மனிதர்களை கண்டு பயப்படுறோன்னா நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டிய விதத்தில் இருந்தால், இருக்க வேண்டிய அளவுக்கு இருந்தால் மனுஷர் பயம் நமக்கு இருக்காது. அப்போ நாம் வித்தியாசம். இயேசுவை பாருங்க, அவர் he knows who he is. நான் யாருன்னு அவருக்கு தெரியும். பிலாத்தை கண்டு பயப்பில்லை, இவங்களெல்லாம் கண்டு பயப்பில்லை, அப்படியே நிற்கிறார் அவர் பாட்டு. ஸோ இது ஒரு பக்கம் பாருங்கள். அப்போ இந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறேன், நாம் இந்த உலக சக்திகளோட, உலகத்தின் வல்லமையான சக்திகளோட உலகத்தார் தங்களை அடையாளப்படுத்தி கொள்வது போல நாம் அதோட அடையாளப்படுத்தி கூடாது. உலகத்தார் அது அந்த மாதிரி சக்திகளோடு ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நாம் அதோட ஒட்டிக்கிட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும். இயேசு அந்த டிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுறாரு. நீ நினைக்கிற மாதிரி ராஜா இல்லை போ அப்படின்றார். நீ நினைக்கிற மாதிரி பவரை நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த இது நம்ம வாழ்க்கையிலையும் இருக்கணும். ஆனால் அப்படி சொல்கிறேன்றதுனால தப்பாக நினச்சிடாதீங்க. அப்போ அரசாங்கத்துக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அல்லது பாலிட்டிக்ஸ்குள்ளே கிறிஸ்தவர்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அல்லது இப்போ கிறிஸ்தவர்கள் பணம் வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அப்படிலாம் சொல்லுங்க. ஆக்சுவலாக நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஏப்ரஹாம் கைப்பர் பாருங்கள், இந்த மறுபக்கத்தையும் கவனிக்கணும். மறுபக்கம் என்னது? ஒரு பக்கம் அந்த அடையாளப்படுத்தி ரொம்ப அடையாளப்படுத்திக்கூடாது. மறுபக்கம் அதை அந்த வல்லமையான சக்திகள் எல்லாமே கிறிஸ்துவுக்காக நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், அது மேலே தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏப்ரஹாம் கைப்பர்ன்ற ஒரு பெரிய தியோலோஜியன், டச் தியோலோஜியன் இருந்தார் பாருங்க. அவர் ஆக்சுவலாக நெதர்லாண்ட்ஸுக்கு பிரைம் மினிஸ்டராகவே ஆயிட்டார். தியோலோஜியன், அவர் இறையல் பைபிள் எக்ஸ்பர்ட். அவர் இதுதான் ஃபுல் டைம் வேலை. பைபிள் காலேஜில் டீச் பண்ணுவார், பிரசங்கம் பண்ணுவார், எழுதுவார். இந்த மாதிரி ஆள் திடீர்னு அதை விட்டுட்டு பாலிட்டிக்ஸ் உள்ள நுழைஞ்சிட்டார், அரசியல் உள்ள நுழைஞ்சு அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். அவர் சொல்கிறாரு, இந்த பூமியில் கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு கீழாக இல்லாத ஒரு இன்ச்சு கூட இல்லை, ஒரு இன்ச்சு கூட கிறிஸ்துவ ஆளுகை கீழாக வரலன்னு ஒன்றும் கிடையாது. இந்த பூமியில் இருக்க எல்லாமே கிறிஸ்துவனுடைய ஆளுகை கீழே தான் இருக்குது. என்ன தெரியுமா அந்த அர்த்தம்? அதனுடைய அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு பிலாத்துக்கிட்ட சொன்ன மாதிரி, அங்கேருந்து உனக்கு பர்மிஷன் கிடைக்கலன்னா இதெல்லாம் செய்ய முடியாது. அப்படின்னா எங்கள் ராஜ்யம் எல்லாத்தையும் உள்ளடக்கியது, எதுவுமே எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியே இல்லை. அப்போ ஏப்ரஹாம் கைப்பர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா துறைகளையும் நாம் கிறிஸ்துவனுடைய ஆளுகை கீழே தான் இருக்கிறத போல் பார்க்கணும், கிறிஸ்து அதை ஆள வேண்டும் என்பதை பார்க்கணும். ஆகவே எல்லா துறைகளுக்குள்ளேயும் நம்ம நுழையணும், கிறிஸ்துவுக்காக அதை நாம் இன்ஃப்ளூயன்ஸு பண்ணணுன்னு தான் பாலிட்டிக்ஸ்குள்ளே போகிறாரு. அப்போது அரசியலுக்குள்ளே சில கிறிஸ்தவங்க இருக்காங்க, இதில் கிறிஸ்தவர்கள்லாம் அந்த அரசியலுக்குள்ளெல்லாம் போகக்கூடாதுங்க அப்படின்வாங்க. அவங்க எப்படி, அவங்க பொசிஷன் எப்படின்னா, கிறிஸ்தவர்கள் அரசியலுக்குள்ளேயே போகக்கூடாது. கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணணும்? அப்போது கிறிஸ்தவர்கள் ஊழியம் செய்யணும். வேறு என்ன பண்ணலாம்? ஏதோ என்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லையா? இதில் போகக்கூடாது, இதில் போகக்கூடாது, இதில் போகக்கூடாது. ஏப்ரஹாம் கைப்பர்ட்ட சொல்லி பாருங்கள், அவர் விளக்கி சொல்கிறார் பாருங்கள். பாலிட்டிக்ஸ், அரசியல், ஆர்ட்ஸ், கலை, இசை, கலை, என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்துக்குள்ளாகவும் கிறிஸ்தவர்கள் போகணும். அதை கிறிஸ்துவுக்காக
இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். இந்த 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 பக்கத்தை விட்டுட்டீங்கன்னா இது தப்பாயிடும். அதோட ரொம்ப நம்ம க்ளோஸ் ஆகிடக்கூடாது, அடையாளப்படுத்திக்க கூடாதுன்னு அதோடு நிறுத்திட்டா தப்பான அப்ரோச் ஆகிடும். அதான் இயேசுடைய பதில் பாருங்க, 2 கட்டமாக இருக்குது. நீ நினைக்கிற மாதிரி நான் ராஜா இல்லைப்பா, ஆனால் நான் நீ நினைக்கிறத விட பெரிய ராஜா, எல்லாமே என் கீழே தான் இருக்குன்றார். அப்போ அதே இது போல் தான் நம்முடைய அப்ரோச் இருக்கணும். அப்போ நீங்கள் அந்த ஒரு துறைக்குள்ளே அழைக்கப்படுறீங்கன்னா தாராளமாக போகலாம். நான் நினைக்கிறேன் கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட எல்லா துறைக்குள்ளே போகிறது நல்லது. ஏன்னா அவங்க அதுக்குள்ளே போனாங்கன்னா அவங்க பவரை பற்றி சிந்திக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? அதை பிடிச்சிக்கணும், அதை அடித்து உணர்த்தனை கவுத்து மேலே வரணும் அப்படின்னு சிந்திக்காமல் கிறிஸ்துவ போல் அவர்கள் சிந்திப்பார்கள் இல்லையா? அன்பு செலுத்தி அடையணும், அன்பு செலுத்தி ஆளணும் அப்படின்னு அப்ரோச் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்போ நல்லதுங்க. கிறிஸ்தவர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறது நல்லது, அரசியலுக்குள்ளே போகிறது நல்லது, என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே போகிறது நல்லது. அங்கே உப்பா வெளிச்சமாக இந்த உலகத்துக்காக அப்படி அந்த ஒரு விதத்தில் இருக்கிறது நல்லது. கிறிஸ்துவனுடைய சித்தத்தை அங்கே போய் நடப்பிக்கிறது நல்லது. யோசித்து பாருங்கள், கிறிஸ்தவ சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். ரொம்ப இதை பற்றி ரொம்ப முக்கால்வாசி கிறிஸ்தவர்கள் இதை கரெக்டாக தான் அணுகி இருக்கிறாங்க பாருங்கள். ஆமாம், சில நேரம் தப்பாகவும் அணுகியிருக்கிறாங்க சிலர். அப்போ தான் பாருங்கள், சில க்ரூசேட்ஸ் எல்லாம் அந்த மிடிவல் காலத்தில் க்ரூசேட்ஸ் எல்லாம் அப்படி தான் நடந்தது. இந்த உலகத்தின் சக்திகளோட ரொம்ப அடையாளப்படுத்திக்கிட்டு போய் நான் போய் போராடுறேன்னு போயிட்டு போராடி அந்த மாதிரிலாம் கிறிஸ்தவத்தின் பேரில் என்னென்னத்தையோ சில தப்பான காரியங்கள்லாம் செஞ்சிட்டாங்க. உண்மைதான். ஆனால் அது மெஜாரிட்டி கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் சர்ச் ஹிஸ்ட்ரி நீங்கள் கிறிஸ்தவ சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா இந்த அப்ரோச் இருக்குது. எத்தனையோ பேர் இந்த கவர்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, சட்டங்களை ஏற்படுத்தும்படி. உதாரணத்துக்கு வில்லியம் வில்பர் ஃபோர்ஸ்ன்ற ஆள் இங்கிலாந்து தேசத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. அடிமைத்தனத்தை ஒழிக்கணுன்ற சட்டத்தையே கொண்டு வரணும்னு ரொம்ப போராடி பிரயாசப்பட்டு சட்டத்தை கொண்டு வர வைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு கிறிஸ்டியன் கன்விக்ஷன். அவருக்கு என்னென்னா ஒருத்தனை அடிமையாக வச்சுக்கூடாது, எல்லா மனிதர்களும் தேவனுடைய சாயலின் ரூபத்தில் தான் உண்டாக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அடிமைத்தனமே தப்பு, இதுக்கு விரோதமாக சட்டமே வரணும் அப்படின்றதுக்காக போராடுறார், பிரயாசப்படுகிறார். அவர் நினச்ச மாதிரி அதை கர்த்தருடைய கிருபையில் கொண்டு வந்துடுறார். இங்கிலாந்து தேசம் அந்த அடிமைத்தனத்தை ஒழிக்குது பாருங்கள். மற்ற தேசங்களுக்கு முன்னாலே, அமெரிக்காக்கெல்லாம் முன்னால் அவங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க. வில்லியம் வில்பர் ஃபோர்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதெல்லாம். வில்லியம் கேரி, இந்தியாவில் வில்லியம் கேரின்ற மிஷினரி பாருங்கள், அவர் ஒன்றும் அரசியலுக்குள்ளே போகல அல்லது சமூக மாற்றங்களை கொண்டு வரணும்னு ஒன்றும் ஃபுல் டைம் வேலை செஞ்சுக்கிட்டு இல்லை. சோஷியல் சேஞ்சு அவருக்கு ஒரு பெரிய அவருடைய ஃபுல் டைம் வேலை ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் பார்த்தார். அவர் பார்க்குறப்போ இது ஒரு 300 வருஷம் முன்னால் பாருங்கள், அவர் பார்க்குறப்போ அந்த பெங்கால் இடங்கள்லாம் சத்தின்ற ப்ராக்டிஸ் போயிட்டு இருந்தது. ஒரு புருஷன் இறந்தால் அந்த மனைவியை அந்த புருஷனுடைய சரீரத்தோடய சேர்ந்து எரிச்சிருவாங்க மனைவியை. என்ன ஒரு திங்கிங்னா, புருஷன் இறந்துட்டான், மனைவிக்கு இதுக்கப்புறம் வாழ்வு இல்லை, சாக வேண்டியது தான், போ சாகு. வில்லியம் கேரி அதை பார்த்துக்கிட்டு அவருக்கு வயிறு எரியுது. அவருக்கு அது மேலே ஒரு கோபம், அது மேலே ஒரு வருத்தம், இப்படி இருக்கக்கூடாதே, இதை மாற்றணும் அப்படின்ட்டு. அப்போ இங்கிலாந்து நியமித்த ஆட்கள் தான் அங்கே ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் போராடுறாரு. அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, அவங்களுக்கு வெறும் பிஸ்னஸ் பண்ணணும், இந்தியாவில் சம்பாதிச்சுட்டு போகணும், அவ்வளோதான். இவர் போய் சொல்கிறார், இல்லை இது தப்பு, நீங்கள் இதை விடுறதே தப்பு, இதுக்கு விரோதமாக சட்டம் கொண்டு வரணும். போராடி சட்டத்தை கொண்டு வர வச்சிடறாரு. இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டமே வருது. சட்டம் எப்போ வருதுன்னா ஞாயிற்றுக்கிழமை காலில் வருது. இவர் பிரசங்கம் பண்ணணும், போய் சபையில் சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ண நேரத்தில் சட்டம் பாஸ் ஆகிடுது. இவருக்கு வந்துருச்சு, சட்டம் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டோன்னே இவர் பிரசங்கம் பண்ண போகல. இவருக்கு பதில் இன்னொருத்தரை பிரசங்கம் பண்ண அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, உட்காந்து அதை பெங்காலியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ண வேண்டிய நேரத்தில் பெங்காலியில் டிரான்ஸ்லேட் பண்ணி உடனே இதை ஊரையும் பரப்புங்க, இப்படி சட்டம் வந்துருச்சுன்னு. இன்னொரு பெண் இந்த மாதிரி சாகணும்னு அவசியமே கிடையாது. அப்போது இதுதான் பாருங்கள், இந்த அப்ரோச் தான் the Christian approach to power is very different, very nuanced. ஒரு பக்கம் we don't identify too closely with the powers of this world, but on the other hand we strongly get involved with them to influence in a Christ-like way. கிறிஸ்தவ இந்த பண்புகளை அங்கே கொண்டு வர நாம் பார்க்குறோம். சரி, இது சொல்லிகிட்டே போகலாம். சரித்திரத்தில் இந்த மாதிரி நிறைய உதாரணம் இருக்குது. ஆனால் வித்தியாசமான ராஜா, எல்லாம் சொல்லுங்கள், வித்தியாசமான ராஜா. அவர் வித்தியாசமான ராஜாவாக இருக்கிறதுனால, அவர் பவரை ரொம்ப வித்தியாசமாக யூஸ் பண்ணுறதுனால, பவரை ரொம்ப வித்தியாசமாக அணுகிறதுனால நாமளும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும். ஒரு பக்கம் பட்டும் படாமல் இருக்கணும், ஒரு பக்கம் ஃபுல்லாக அதில் இறங்கிடணும். ரெண்டுமே
ரெண்டுமே. வித்தியாசமான ராஜா மட்டும் இல்லை, வித்தியாசமான மனிதன். 3 to 5 ஆகிய வசனங்களில் அவர் ராஜான்ற இது மட்டும் இல்லை, அவர் ஒரு மனுஷனாக வித்தியாசமாக இருக்கிறார். சூழ்நிலையில் பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுற விதமே இயேசு அந்த விதத்தில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறார். அந்த 3 to 5 ஆகிய வசனங்களை பேசுகிறேன். பொதுவாக உங்கள் மேலே பொய் புகார் கண்டபடி ஒருத்தங்க கிளப்புறாங்கன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? வரும் இல்லையா? கண்டபடி உங்களை பற்றி பேசுகிறாங்கன்னா, குற்றச்சாட்டு எழுப்புறாங்கன்னா நிச்சயமாக கோவம் வரும். எங்கேயோ தூரமாக இருந்துக்கிட்டு பண்ணுறாங்கன்னா கூட கோவம் வரும். எதின் மேலேயாவது கோவத்தை காமிக்கணுன்ற போல் இருக்கும். ஆனால் உங்கள் எதிரவே பண்ணாங்கன்னா, உங்கள் எதிரவே நின்றுக்கிட்டு உங்களை தப்பாக நீங்கள் செய்யாதெல்லாம் செஞ்சீங்கன்னு குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா கோவம் வருமா? கோவம் வரும். நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு முன்னால் உங்களை தப்பாக குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தால் கோவம் வருமா வராதா? கொதிக்கும். சும்மா இருப்போமா? எப்படிங்க? இங்கே அதான் நடக்குது. 3 to 5 பிலாத்து நீதிபதி மாதிரிங்க. அவர் தான் தீர்மானிக்கணும் இயேசுக்கு மரண தண்டனை கொடுக்கலாமா இல்லையா, ரிலீஸ் பண்ணலாமான்னு. அவருக்கு முன்பாக போயிட்டு இயேசுவை கண்டபடி குற்றச்சாட்டிக்கிட்டு இருக்காங்க. 3ஆம் வசனம் தான் சொல்லுது, பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அநேக குற்றங்கள், வெறும் ஒரு குற்றம் கிடையாது. வெறும் யூதருடைய ராஜான்னு தன்னை சொல்லிக்கிறான்ற ஒரு குற்றம் மட்டும் கிடையாது, நிறைய குற்றங்கள். பட் அது என்னன்னு பார்க்கணும்னா நீங்கள் உதாரணத்துக்கு லூக்கா 23:2 பார்க்கலாம் பாருங்கள். அங்கே மற்ற குற்றங்கள் என்னன்றதை பார்க்கலாம். மற்றது என்ன சொல்கிறாங்கன்னா, ராயனுக்கு இவர் வரி கட்டக்கூடாதுன்ட்டாரு அப்படின்றான். இவர் ரொம்ப பொல்லாத ஆள், இவர் ராயனுக்கே வரி கட்டாதீங்கன்னு எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏசு அப்படியா சொன்னார்? கேட்டானுங்க வரி கட்டலாமா இல்லையா. என்ன சொன்னார்? அந்த காயினை கொடுப்பா, இந்த காயினில் யார் முகம் இருக்குன்னாரு. ராயனுடைய முகம். ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கினார். அர்த்தம் என்ன? இந்த காயின் அவருடைய தானே, இந்த பணமே அவருடைய தானே, அப்போ அவர் கேட்டால் கொடுப்போம், வரியை கட்டுன்னு தான் அர்த்தம். ஆனால் இந்த காயின் மேலே அவருடைய சாயல் எப்படி இருக்குதோ, உன் மேலே அவருடைய சாயல் இருக்குது. தேவனுடைய சாயல் இருக்கிறதுனால ராயன் பணத்தை ராயன்ட்டு கொடுத்துரு, ஒன்னே தேவன்ட்டு கொடு, உன் வாழ்க்கையை அவருக்காக வாழு. வரிய ராயன்ட்டு கட்டிட்டு வாழ்க்கையை கடவுளுக்காக. அது எவ்வளோ புரட்சிகரமான பதில் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இயேசு இருந்த காலத்தில் வரியை மட்டும் ராயன்ட்டு கட்டினா பத்தாது, உங்கள் வாழ்க்கையே ராயனுக்கு தான் வாழணும். அது அப்படிப்பட்ட உலகங்க. The loyalty must first be to the emperor. ஃபஸ்ட்டு ராயனுக்கு தான் உண்மை உள்ளவனாக இருக்கணும். அரசாங்கத்துக்கு, தேசத்துக்கு தான் உண்மை உள்ளவனாக இருக்கணும். மற்றதெல்லாம் 2வது தான். கடவுள்லாம் கூட 2வது தான். ஏன்னா ராயனே அவங்க எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இவர் தான் தேவகுமாரன் இருந்தாங்க. அப்போ நீ கடவுள்கிட்டே உண்மையாக இருக்கணும்னா ராயன்ட்டு உண்மையாக இரு. அதுதான் லாஜிக்கு. ராயன் தான் நம்பர் 1. அப்போ இயேசு சொன்ன அந்த பதில் புரட்சிகரமான பதில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராயன் பெரிய ஆள், பணம் எல்லாம் அவருக்கு தான் சொந்தம் கூட அவர்கிட்ட. ஆனால் கடவுள் அவரை விட பெரிய ஆள், உன் வாழ்க்கையை அவருக்கு தான் சொந்தம், அவருக்காக போய் வாழுன்றாரு. புரட்சிகரமான பதில். ஆனால் அவர் வரி கட்டாதன்னு சொல்ல. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, அதை திருத்தி விட்டு, ஏன் நாங்கள் கடவுளையும் மேன்மைப்படுத்துகிறாருல்ல, அதனால் திருத்திட்டு போய் வரி கட்டாதீங்கன்ட்டார், வரி கட்டாதீங்க இப்படிலாம் பரப்பிக்கிட்டு இருக்காருன்றான். லூக்கா 23:2-5 வாசித்தீங்கன்னா அதெல்லாம் சொல்கிறாங்க. கலகம் மூட்டிகிட்டு இருக்காரு ஜனத்தையே. கல்லையா எங்கும் போய் பிரசங்கம் பண்ணிவிட்டு எல்லாரையும் அவர் பக்கம் இழுத்துக்கிட்டு உங்கள் அரசாங்கத்துக்கு விரோதமாக கலகம் மூட்டுறாங்க. பல இஷ்டத்துக்கு குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. இயேசு பாட்டு அமைதியாக நிற்கிறார். மாறு உத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. 3ஆம் வசனம் சொல்லுது. மார்க்கில் வாசிக்கிறேன் 4ஆம் வசனம். பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்டான். பிலாத்து சொல்கிறார், இவ்வளோ குற்றம் சாட்டு காட்டு சொல்கிறாங்களே, இன்னும் பதில் இல்லையா? ஏன்னா பதில் சொல்லணுங்க. இது நீதிமன்றம், இதுங்க. இது விசாரணை, அஃபிஷியல் விசாரணை. குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லலைன்னா இது ஒத்துக்கிற மாதிரி கிட்டத்தட்ட. இது நான் குடும்ப சண்டையா என்ன? அமைதியாக இருக்கிறார். இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். பிலாத்துக்கு ஆச்சரியம்னா இப்படி ஒரு ஆள் இருக்க முடியுமா? கண்டபடி குற்றம் சாட்டுறான், இவர் பாட்டு அமைதியாக பதில் சொல்லாமல் நிற்கிறார். வித்தியாசமான மனிதனுங்க. இது ரொம்ப அப்நார்மல், நார்மலே கிடையாது. ஒரு ஆட்டை போல வாயை திறக்காமல் இருக்கிறார் இயேசு அப்படின்னு பழைய ஏற்பாடே சொல்லிடுச்சு. ஏசாயா 53:7 அப்படியே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை.
அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர்கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார், மௌனமாய் இருந்தார். ஒரு ஆடு நீங்கள் அதை பலியிடத்துக்கு கொண்டு போனீங்கனாலும் அமைதியாக வரும். அந்த மாதிரி இயேசு அமைதியாக வராரு. ஆனால் அந்த ஆடு ஏன் அமைதியாக இருக்குன்னா அதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. போய் தலையை வெட்ட போகிறீங்கன்னு அதுக்கு தெரில. அப்படி தெரிஞ்சாலும் தடுத்து நிறுத்த பவரும் இல்லை. இவருக்கு எல்லாமே தெரியும், என்ன நடக்குதுன்னு, நடக்க போகுதுன்னு தெரியும். நிறுத்துறதுக்கு பவரும் உண்டு. ஆனாலும் அமைதியாக இருக்கிறார். ஏன் அமைதியாக இருக்கிறார்? ஏன்னா கோபத்தில் ஒரு வார்த்தை பேசிட்டா அந்த இடத்துல எல்லாம் கெட்டது. அவருக்கு ஒரு வார்த்தை பேசி இவனுங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாதுங்க. அவர்கிட்ட அவ்வளோ பவர் இருக்குது. வேணா இவர் யாருங்க? இவர் இறையாதே அமைதலாருன்னு காற்றையும் கடலையும் பார்த்து சொன்னோன்னே கப்புன்னு அமைதி ஆகிடுச்சு. லாசருவே வெளியே வான்னு சொன்னோன்னே 4 நாள் செத்து கடந்த இந்த சரீரத்துக்கு உயிர் அவன் உயிரோட எழும்பி ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் அங்கே பிலாத்தும் சரி, அங்கே இருக்கிற எல்லாரும் அப்படியே அவ்வளோதான் செத்து போயிருப்பாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிருப்பாங்க. ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு நேரம் ஆகாது, ஆனால் சொன்னால் எல்லாம் கெட்டது. அதனால தான் அவன் மௌனமாக இருக்கிறார், ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறார். அப்படியே இயேசு பார்க்குறப்போ சில நேரம் ரொம்ப அவர் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கிறார் பாருங்கள். சில நேரம் அவர் லெவலை பாராட்டுறதுக்கு நம்ம கொஞ்சம் கீழே ஒரு லெவலுக்கு பார்த்தா தான் கொஞ்சம் பாராட்ட முடியும் அவர் லெவலை. ஆகவே கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கீழே இருக்கிற ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஏன்னா இயேசு கொஞ்சம் வேறு லெவல். இது ஜாக்கி ராபின்சன் ஒரு ஆள் இருந்தார் பாருங்க, நமக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற ஒரு லெவல் உதாரணம் இது. ஜாக்கி ராபின்சன்னா அது ஒரு அமெரிக்கன் பேஸ்பால் பிளேயர், ஆப்ரிக்கன் அமெரிக்கன், ஒரு பிளாக் அமெரிக்கன், கருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு அமெரிக்கர். ஒரு 80 ஆண்டுக்கு முன்பாக பேஸ்பால் விளையாடினார். பேஸ்பால்னால் கிரிக்கெட்டை போல், ஆனால் பவுன்ஸ் பண்ணாமல் தூக்கி எறிவாங்க, போலில் த்ரோ பண்ணுவாங்க, ரவுண்டு பேட்டில் அடிப்பாங்க. பேஸ்பால் அமெரிக்காவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்போர்ட் அது. இங்கே நம்ம இந்தியாவில் கிரிக்கெட்டில் எப்படி ஐபிஎல் தான் டாப் லீகோ, அந்த மாதிரி அமெரிக்காவில் பேஸ்பாலில் எம்எல்பி, மேஜர் லீக் பேஸ்பால் தான் டாப் லீக் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த காலத்தில் 80 ஆண்டு முன்னால், ஒரு 80-90 ஆண்டு முன்னால் வெறும் வெள்ளைக்காரங்க மட்டும்தான் அதில் விளையாடலாம். இந்த ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் மற்ற இனத்தை சேர்ந்தவங்களாம் அதில் நுழைய முடியாத அளவுக்கு இருந்தது. அது ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் தான். அவங்க 400 வருஷமாக அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்கள வற்புறுத்தி அடிமையாக கொண்டு போய் அங்கே வச்சு அந்த அடிமைத்தனத்துலேருந்துலாம் அவங்கள விடுதலை ஆக்கிட்டாங்க, சுதந்திரம்லாம் வந்துருச்சு. ஆனாலும் அவனை செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் மாதிரி வச்சுட்டு இருக்கான் பாருங்கள். இதில் நுழைய முடியாது, அதில் இப்போ பங்கு கொள்ள முடியாது, மேஜர் லீக் பேஸ்பாலில் நுழைய முடியாதுன்ட்டு அவனுக்கு மைனர் லீக்கில் மட்டும் வச்சுன்னு இருக்கிறாங்க அவங்கள. அப்படி இருக்கிற ஒரு காரியத்தை மாற்றணும்னு பார்க்குறாரு ஒருத்தர், ஒரு கோச், வெள்ளைக்கார கோச். அவருக்கு இது பிடிக்கல, இதெல்லாம் மாற்றணுன்ட்டு சரின்னு போய் தேடுறாரு. நல்ல அவருக்கு என்ன விருப்பம்னா, ஒரு சூப்பரான பேஸ்பால் பிளேயர் வேணும் இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் மத்தியில். ஆனால் அவன் கிறிஸ்தவனாகவும் இருக்கணும். இவர் கிறிஸ்தவன் பாருங்கள், யார் இந்த கோச், வெள்ளைக்கார கோச் போய் இதை மாற்றணும்னு பார்க்குறாரு. அவர் கிறிஸ்தவன். அவர் எப்படி மாற்ற பார்க்குறாருன்னா, அவர் சொல்ல, சரி ஒரு சூப்பரான பேஸ்பால் பிளேயர் வேணும் இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் மத்தியில், ஆனால் அவன் கிறிஸ்தவனாக இருக்கணும். ஏன் கிறிஸ்தவனாக இருக்கணுன்றதை விளக்கி சொல்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் அவன் கிறிஸ்தவனாக இருந்தால் பெட்டர். அவனை கூப்பிட்டு பேசுகிறாரு, எப்பா நான் உன்னை மேஜர் லீக்கில் விளையாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறேன், விளையாடுறியான்னு. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், மேஜர் லீகா? நாங்கள்லாம் அங்கே விளையாட முடியாது, எங்களை சேர்த்துக்க மாட்டாங்களே. இல்லை, நான் உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், விளையாடுறியான்ற, ரெடின்றான். அப்புறம் சொல்கிறாரு, ஆனால் நாம் புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர பார்க்குறோம், சரித்திரத்தையே மாற்ற பார்க்குறோம். அதனால் நிறைய எதிர்ப்பு இருக்கும். இதுக்கு நிறையா உன் சொந்த டீமில் இருக்கிற ஆட்களே உன்னை அசிங்கமாக பேசுவான். நீ ஒரு மிருகன்ற அளவுக்கு உன்னை பேசுவான், உன்னை கிண்டல் பண்ணுவான், உன்னை நிந்திப்பான், பரியாசம் பண்ணுவான். உங்கள் ஊர் ஜனமே உன்னை சப்போர்ட் பண்ண வேண்டிய ஆட்கள்லாம் உன்னை பரியாசம் பண்ணுவாங்க, உன்னை நிந்திப்பாங்க. சென்னை டீம் சென்னையில் ஆடினா சென்னை ஜனங்க எல்லாமே சென்னை பிளேயருக்கே விரோதமாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாரு. சொல்கிறது மட்டும் இல்லை, அவனுக்கு சொல்லியே காமிக்கிறாரு எப்படி பேசுவாங்கன்னு. அவனை எப்படி பழித்து பேசுவாங்க, அசிங்கமாக திட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் லேசாக அவனுக்கு சொல்லி காமிக்கிறாரு. வேணே அவனை தூண்டுறதுக்கு, அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு பார்க்குறதுக்கு அப்படியே தூண்டுறாருப்பான். அவன் உட்காந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவர் தூண்டி தூண்டி பேசுகிறார். உன்னை இப்படி சொல்லுவான், அப்படி சொல்லுவான், அப்படியே அவனுக்கு கோபமாக வருது. அப்படியே ஒரு பாயிண்டில் எந்திரிச்சு வரான். இதுதான் பண்ணக்கூடாதுன்றாரு. அவன் சொல்கிறான்,
ஸோ யூ வாண்ட் அ பிளேயர் ஹூ டசன்ட் ஹேவ் த கட்ஸ் டு ஃபைட் பேக். திரும்ப சண்டை போடுற அளவுக்கு தைரியம் இல்லாத பிளேயர் வேணுமா அப்போ உங்களுக்கு? அவர் சொல்கிறார், நோ நோ, ஐ வாண்ட் அ பிளேயர் ஹூஸ் காட் த கட்ஸ் நாட் டு ஃபைட் பேக். திரும்ப சண்டை போடாமல் இருக்கிற அளவுக்கு தைரியம் உள்ள பிளேயர் வேணும் எனக்கு. அந்த தைரியம் இருக்கா உனக்கு? அவர் சொல்கிறார், உன்னை அடிக்க மாட்டான். ஏன்னா அடித்தா சட்டப்படி அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவனை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அடிக்க மாட்டானுங்க. ஆனால் அது வரைக்கும் என்ன செய்யணுமோ செய்வான் உன்னை. ஆனால் நீ அமைதியாக இல்லைன்னா, நீ கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணிட்டேன்னா எல்லாம் கேட்டுரும். நம்ம பிளான் எல்லாம் கேட்டுரும். நாம் வந்து புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வர பார்க்குறோம். அப்போ அவனுக்கு நீ ஏட்டிக்கு போட்டியாக போயிட்டேன்னா, அவன் செய்கிறான்னு நீ செஞ்சிட்டேன்னா எல்லாம் கேட்டுரும். அதுக்கு தான் நான் ஒன்றை தேர்ந்தெடுத்தேன்றார். என்ன சொல்கிறாரு? நீ சூப்பரான பேஸ்பால் பிளேயர் மட்டும் இல்லை, நீ கிறிஸ்தவன் தானே, அப்போ கிறிஸ்துவ போல நடந்துக்கோன்றார். புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வரணும்னா கிறிஸ்துவ போல் நடந்துக்கோ. ரெடியா அப்படின்னு அவன் சொல்கிறான். ரெடி அப்படின்னு சொல்லி நுழையிறான் பாருங்க. அவர் சொன்ன மாதிரி நடக்குது. அவனை வந்து சொந்த டீம்மேட்ஸே அசிங்கமாக பேசுகிறான். அவனை ஏற்றுக்கல. அவனுடைய அந்த ஊர் மக்களே அவனுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. அப்படி தான் தொடங்குது. ஆனால் அவன் அதை அப்படியே அவனுக்கு கஷ்டம் பாருங்க. அவன் ஒரு மனுஷன்தான். சில நேரம் அதை தாங்கிக்க முடியல அவனால். ஆனால் அது ஒரு ஃபஸ்ட்டு பீரியட் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் விளையாடுறத பார்த்து அவனை சப்போர்ட் பண்ண தொடங்கிடுறாங்கலாம். சின்ன பிள்ளைங்கள்லாம் அவனை பிடிச்சிட்டு போயிடுது. அவன் ஃபேன்ஸ் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி பேஸ்பால் அவன் ரொம்ப டாப்பாக லெவலில் வந்து அவனால் அந்த இனத்தின் மக்கள், ஆப்பிரிக்கா அமெரிக்கர்கள் எவ்வளோ பேர் அதில் சேர்ந்து இன்றைக்கெல்லாம் அதில் ஒன்றும் அப்படிலாம் பண்ண முடியாது பாருங்க. இவங்க தான் விளையாட முடியும், அவங்க விளையாட முடியும், அப்படிலாம் பண்ண முடியாது. அந்த இதையே மாற்றி, சரித்திரத்தையே மாற்றி விட்டார். அந்த மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார். பிறகு பேச வேண்டிய நேரத்தில் பேசினார். எப்போ பேசணுமோ பேசணும், எப்போ பேசக்கூடாதோ பேசக்கூடாது. எப்போவுமே பேசக்கூடாதுன்னு ஒன்று சொல்ல. ஆனால் பேசக்கூடாமல் இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும். மௌனமாக இருக்க வேண்டிய காலம். ஏன் நான் சொன்னேன்னா, இவனுடைய உதாரணம் இந்த லெவலில் இருக்குது. கொஞ்சம் நாம் எட்டி பிடிக்கிற மாதிரி லெவலில் இருக்குது. என்னங்க, இன்னும் கொஞ்சம் மேலே ஒரு லெவல், ரொம்ப கொஞ்சம் டாப் லெவலில் வேணும்னா மகாத்மா காந்தியை பாருங்கள். என்ன ஒரு புரட்சி! இயேசுனால் பாட்டில் இன்ஸ்பயர்ட் அவர் சொல்கிறாரு, அவன் வந்து ரத்தம் சிந்துறது வேற, பிரிட்டிஷ்காரன் வந்து நம்மளை அடித்து நொறுக்கி ரத்தம் சிந்துறது வேற. ஆனால் நாம் வந்து அவனை போய் அடித்து ரத்தம் சிந்தனோன்னா, அப்படிப்பட்ட அஸ்திபாரத்தில் இந்த தேசம் கட்டப்பட்டதுன்னா அது இந்த தேசத்துக்கே நல்லது இல்லைன்றார். அப்படிப்பட்ட அஸ்திபாரம் வேண்டாம். அவன் என்ன பண்ணாலும் நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாதுன்றார். இது காந்தி வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் பாருங்கள். அப்படிலாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் என்ன பண்ணாலும் தேசத்துக்கு சுதந்திரத்தை நாம் சம்பாதிக்கிறதுக்காக நாம் எதையுமே தாங்கிக்க ரெடியாக இருக்கலாம், உயிரையே கொடுக்கறதுக்கு கூட ரெடியாக இருக்கலாம் அப்படின்றார். அதுவே கொஞ்சம் டாப் லெவலாக இருக்குது. இயேசு வந்து கொஞ்சம் வேறு லெவலுங்க. நம்முடைய தேசத்தினுடைய சுதந்திரத்தை சம்பாதிக்கிறதுக்காக சிலர் உயிரையே கொடுக்க ஆயத்தமாக இருந்தாங்க. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர்னு சொல்கிறேன், எதிரிகளுடைய சுதந்திரத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் உயிரை கொடுத்தார். இது வேறு லெவல். அதனால தான் சொன்னேன், அவர் அப்படியே பார்த்துட்டா அவரையே பாராட்ட மாட்டோம். சில நேரம் கொஞ்சம் இப்படி இங்கேருந்து போனால் தான் அவருடைய மேன்மையே தெரியும். அவர் லெவல் வேற. என்னங்க, உலகத்துக்கு ரட்சிப்பை சம்பாதிக்கிறது லேசான காரியமாங்க? தேவனுடைய எதிரிகளுக்கு ரட்சிப்பையும் மன்னிப்பையும் ஆசீர்வாதத்தையும் சம்பாதிச்சு இலவசமாக அவங்களுக்கு கொடுக்கறது லேசான காரியம் நினச்சிங்களா? இன்னைக்கு வந்து யார் ஒன்றா கடவுள்கிட்ட வந்து இலவசமாக, ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ண, ஆண்டவரே எனக்கு மன்னி, ஆண்டவர் நான் பாவம் செஞ்சு என்ன மன்னின்னா, அப்படி மன்னிக்க அளவுக்கு இன்னைக்கு இருக்குன்னா அதுனா லேசான காரியமா? அதை அந்த ஒரு காரியத்தை ஏற்படுத்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதை ஏற்படுத்தணும்னா, அப்படி புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா, உலகத்துக்கே ரட்சிப்ப மன்னிப்ப ஆசீர்வாதத்தை இலவசமாய் கொண்டு வரணும்னா இயேசு சும்மா இருக்கணும். அங்கே நீ என்ன வேணா சொல்லிக்கோ, எவ்வளோ வேணா அடிச்சுக்கோ, அமைதியாக இருக்கணும், எல்லாத்தையும் தாங்கிக்கணும். அப்போ தான் நமக்கு ரட்சிப்பும் மன்னிப்பும் ஆசீர்வாதமும் இப்படி ஈஸியாக கிடைக்கும். அதனால தான் அப்படி இருக்கிறார். ஆனால் அவர் அந்த நேரத்தில் அவர் மனுஷனாகவும் இருக்கிறதுனால அது வந்து ஒரு லேசான காரியம் கிடையாது. அவருக்கும் அது ஒரு போராட்டமாக இருந்திருக்கும் பாருங்கள். ஒரு விதத்தில் எப்படி அதை ஜெயிச்சிருப்பார், எப்படி அந்த சோதனையை மேற்கொண்டிருப்பாருன்னு நான் நினச்சி பார்க்குறேன். நான் நினைக்கிறேன் இயேசு நிச்சயமாக வேதத்தை வாசிக்கிறப்ப எனக்கு தெரியுது, இயேசுடைய மைண்ட் செட் ஒரு விதமாக இருந்திருக்கும். அவன் பேச பேச அதை பெருசாக நினச்சிருக்க மாட்டானா, பேசிட்டு போகிறான். போ சாதாரண ஆட்கள் அவங்க வெயிட்டை காமிக்கிறப்போ
பொதுவாக சாதாரண ஆட்கள் தான் வீட்டை காமிப்பாங்க. சாதாரண ஆட்கள் வீட்டை காமிப்போம், நமக்கு கோபம் வரும் பொதுவாக. இவங்க இயேசுக்கு முன்னால் நின்று பேசுகிறவங்களாம் சாதாரண ஆட்கள். அவருக்கு முன்பாக அவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பிலாத்து வந்து அவருக்கு முன்பாக நத்திங். அங்கே இருக்கிற அந்த பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அவருக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒரு உலக பிரகாரமாக மனித பிரகாரமாக யோசித்தா கோபம் தான் வரும். ஆனால் இயேசு அதை பெருசாக நினச்சிக்கல பாருங்கள். இயேசு அதெல்லாம் தாண்டி பார்க்குறார். இயேசு அதெல்லாம் தாண்டி பார்க்குறாரு. எதை நினச்சி பார்க்குறாருன்னு நான் நினைக்கிறேன்னா, இப்படி பேசுகிறவன் நாளைக்கு எனக்காக பேசுகிறவனா மாறலாம். ஆக்சுவலாக அப்படியே நடந்ததுன்றாங்க. எப்படி? அந்த ஆலோசனை சங்கத்தில் இருக்கிற சிலரே பிறகு ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றாங்க. பிலாத்தினுடைய அரண்மனையில் இருந்த சில ஆட்களே பிறகு ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அப்படி தான் பிலாத்தின் அரண்மனைக்குள்ளே நடந்த அந்த விசாரணை குறித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே பைபிளில் எப்படி வந்திருக்குன்னா, பிறகு அங்கே ரட்சிக்கப்பட்ட ஆளுங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சீஷர்கள் அங்கே உள்ளே போக முடியல. யோவான் ஒன்றும் அங்கே ஒன்றும் இல்லை பாருங்கள். அப்போ இப்படிலாம் நடந்துருக்குன்றாங்க. இதுக்கு சில சரித்திர ஆதாரங்கள்லாம் கூட இருக்குது பாருங்கள். அப்போஸ்தலர்களே இந்த யூத தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களாம் சிலர் ரட்சிக்கப்படுற மாதிரி சொல்லப்படுது. அந்த பிரதான அந்த ஆசாரியர்கள் வேத பரிசேயர்கள் கூட்டத்திலலாம் சிலர் ரட்சிக்கப்படுறாங்க, இயேசு பக்கம் திரும்புகிறாங்க. பிறகு ரோம அரசாங்கத்தில் பவுலுடைய காலத்தில் அதை பார்க்கலாம். கொஞ்சம் டாப்பான ஆட்கள்லாம் சிலர் வந்து இயேசுவை நம்ப தொடங்குறாங்க. அப்போ இயேசு அதெல்லாம் பார்த்துருப்பார். இன்றைக்கி எனக்கு விரோதமாக பேசுகிற வாய் நாளைக்கு எனக்காகவே பேசும். இன்றைக்கி என்னை அடிக்கிற கை நாளைக்கு என்னாலேயே மன்னிக்கப்படலாம், என்னால் ரட்சிப்பை பெறலாம், அவன் வாழ்க்கையை மாறலான்றத அந்த முடிவை பார்க்குறாரு. அந்த முடிவை நினச்சி வாழ்கிறதுனால தான் பாருங்கள். வெறும் இப்போ இருக்கிறத நினச்சி வாழ்ந்தீங்கன்னா கோபம் தான் வரும், சோர்வு தான் வரும், அப்படியே சோர்ந்து போகிற ஒரு நல்ல தான் வரும். இல்லை, எப்போவுமே யூ ஷுட் லுக் அபவ் அண்ட் பியாண்ட். முன்னோக்கி பார்க்க வேண்டும், அன்னார்ந்து பார்க்கணும். அங்கே இருக்குது பாரு என் முடிவு நல்லா தான் முடிய போகுது. என் முடிவை ஏற்கனவே தேவன் எழுதி வச்சிட்டார், எனக்கு சாதகமாக தான் முடியும். நான் நினைக்கிறேன் இயேசு தொடர்ந்து அதை முன்னோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் கொஞ்சம் காலம்தான், இந்த பேச்செல்லாம் கொஞ்சம் காலம்தான், இந்த அடியெல்லாம் கொஞ்சம் காலம்தான். இதுக்கப்புறம் அடக்கம்னு வருது. முதல்ல சிலுவை மரணம், அடக்கம், அப்புறம் உயிர் தெழுதல்னு வருது, அப்புறம் பரமேறுதல்னு வருது, அப்புறம் உலகத்தையே ஆள போகிறாரு. எல்லாருக்கும் ரட்சிப்பை இலவசமாக ஆஃபர் பண்ண போகிறாரு. எவ்வளோ மக்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள், எவ்வளோ மக்கள் அவரை சேவிக்க போகிறார். அதனால் அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது. இதெல்லாம் பார்த்து கொண்டது இதை சகிச்சுக்கிறார் இயேசு. நாமளும் அப்படிதான் வாழணுங்க வாழ்க்கையை. அந்த முடிவை நினச்சி பார்த்து கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரு. இவன் என்ன பேசினாலும் பேசட்டும், கடைசியில் என் பேரில் நியாயம் விசாரிக்கப்படும், சத்தியம் வெளியே வரும். இவன் இவ்வளோ குற்றச்சாட்டு எழுப்பினானே, இன்னைக்கு யாராவது இந்த காரியங்களை இயேசுவை பற்றி நம்புகிறாங்களா? முக்கால்வாசி பேர் கிடையாது. ராயனுக்கு விரோதமாக இவர் எழும்புறாருன்னு நம்புகிறாங்களா? கிடையாது. இவ்வளோ பேசினானே, சத்தியம் ஒரு நாள் வெளியே வந்துடும். நம்ம ஒன்றும் பேசலனாலும் சத்தியத்தை ஒரு நாள் தேவன் வெளிப்படுத்திடுவார் பாருங்க. பேதுரு அப்படியே சொல்கிறார். 1 பேதுரு 2:23 பேதுரு சொல்கிறாரு, இயேசு இப்படி சகித்து கொண்டார்னா, அவன் பேச இவர் மௌனமாக இருக்கிறார். அவன் அடிக்க இவர் எப்படி இருக்கிறாருன்னா, அவர் எல்லாத்தையும் தேவனிடத்தில் ஒப்படைச்சிட்டார். நான் இதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறது கிடையாது. தேவன் பார்த்துக்கிட்டோம். தேவன் என் பக்கமாக தான் இதை இறுதியில் எனக்கு சாதகமாக தான் முடிய செய்வார்னு தேவனண்டை ஒப்படைச்சிட்டதுனால அவருக்கு வந்து ஒரு பீஸ். இயேசுக்கு பாருங்கள், ஒரு புயலின் மத்தியில் இவருக்கு மட்டும் ஒரு சமாதானம். இங்கே நீங்கள் பார்க்குறீங்கன்னா எல்லாருக்கும் பதட்டம், இயேசுக்கு மட்டும் சமாதானம். அவன் பிரதான ஆசாரியர் கூட்டம்லாம் இயேசு குற்றம் சாட்டுறதுல இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு என்னன்னா, இந்த குற்றஞ்சாட்டு வேலைக்கு ஆகலைன்னா இதாவது வேலைக்கு ஆகட்டும், ஆனால் இப்படி செஞ்சுட்டார் இப்படியே இருக்கிறானுங்க. பிலாத்துக்கும் பதட்டம். அவர் மனைவியே சொல்லி அனுப்புது, இந்த ஆளோட ஒன்று வச்சுக்காதீங்க, எனக்கு ஒரு சொப்பனத்தில் பார்த்துட்டேன் இந்த ஆளை. இயேசு தான் அங்கே அமைதியாக இருக்கிறார், கூலாக இருக்கிறார். உலகமே அப்படியே இடிஞ்சு விழுற மாதிரி அவருக்கு சுற்றில புயல் வர்ற மாதிரி அவருக்கு வந்து சொல்லிக்கோ, பரவாயில்ல, கடைசியில் நான் தான் ஜெயிக்க போகிறேன், பரவாயில்ல சொல்லிக்கோ, செஞ்சுக்கோ. கிறிஸ்தவர்களும் இப்படி வாழலாம். இப்படி புயலின் மத்தியில் ஒரு சமாதானம் இருக்கும்போது தான் நாம் அந்த புயலின் மத்தியிலே மற்றவர்களுக்கு சேவை செய்யலாம். புயலின் மத்தியிலே நாம் மற்றவர்களுக்காக செலவிடப்படலாம்.
இயேசு பாருங்க, இந்த புயலின் மத்தியில், இந்த நெருக்கடியின் மத்தியில் அவருக்கு ஒரு சமாதானம் இருக்கிறதுனால உலகத்துக்காக தம்முடைய ஜீவனே ஒப்பு கொடுக்குறாரு. அங்கே வந்து அவ்வளோ பெரிய ஒரு சேவையை செய்கிறார் உலகத்துக்காக. நெருக்கடியின் மத்தியில், எப்போ நெருக்கடியின் மத்தியிலங்க, இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை. நெருக்கடியின் மத்தியில் நீங்கள் 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். நெருக்கடியின் மத்தியில் மற்றவர்களுக்காக நீங்கள் சேவை செய்யலாங்க. எப்போ உங்களுக்கு இவரை மாதிரி ஒரு பீஸ் இருக்கும்னா, ஒரு சமாதானம் இருக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? இருக்க முடியுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா தாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைனா எந்த பிரச்சனையும் இல்லாதப்போ போய் நான் சேவை செய்கிறேன்னு கிடையாது. சிலருக்கு அந்த அப்ரோச் தான் இருக்குது பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுள்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் இதை சரி செஞ்சிடும், இதை சரி செஞ்சிடும், இதை சரி செஞ்சிடும், இதெல்லாம் சரி செஞ்சிட்டீர்னா நான் இதை செய்கிறேன், பொருத்தனை செய்கிறேன் அப்படின்னு. சரி, பொருத்தனை செஞ்சுக்கோங்க, பொருத்தனையை காப்பாற்றிக்கோங்க, நல்லது. ஆனால் அது கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினச்சிடாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை எதுங்க? புயலின் மத்தியில் சமாதானமாக இருக்கலாங்க. சொல்லப்போனால் சந்தோஷமாகவே இருக்கலாம். அதன் மத்தியில் நீங்கள் அப்படியே மற்றவளுக்காக செலவிடப்படலாம். மற்றவளை நினச்சி பார்த்து அவளுக்கு ஊழியம் செய்யலாம், அவளை கட்டி எழுப்பலாம், அவளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். இதுதான் மென்மையான அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படி நாம் வாழணுன்றதுக்காக தான் இயேசு அங்கே அமைதியாக இருந்தார். வெறும் ஏதோ ஒரு ரட்சிப்பை, மன்னிப்பை, ஆசீர்வாதத்தை கொடுத்துடணுன்றது மட்டும் இல்லை, அவரை போலவே ஒரு நாள் நாம மாறணும் என்பதற்காக. இப்படி வாழ்ந்தால் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும் பாருங்கள், ஒரு பீஸ். இயேசுவை போல ஒரு வித்தியாசமான மனிதனாய், இயேசுனுடைய அந்த வித்தியாசமான ராஜ்யத்தில் வித்தியாசமான விதத்தில் நாம் வாழுவோம். கர்த்தருக்கு இதனால் மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் வித்தியாசமானவர். உலகத்தில் நாங்கள் பார்க்குற மாதிரி கிடையாது. அதை எங்களுக்கு புரியவையும் ஆண்டவரே, பாராட்டவையும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் வித்தியாசமானது. உம்முடைய ராஜ்யத்தை சேர்ந்த நாங்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும். ஆனால் இதெல்லாம் உம்முடைய கிருபை இல்லைன்னா முடியாது, இதெல்லாம் உம்முடைய உதவி இல்லைன்னா முடியாது. ஆகவே உண்மையை பார்த்துக்கணும், உம்முடைய மகிமையை பார்க்க எங்களுக்கு ஒரு ஆசையை தார ஆண்டவரே. உலகத்தின் மேன்மைகளை பார்த்து மயக்கம் அடையாமல், அதை பெருசாக எண்ணாமல், நீர் எவ்வளோ வித்தியாசமாக மேன்மையாக நடந்துக்கிறீர் என்பதை கண்டு மயங்கர அளவுக்கு நாங்கள் இருக்க கிருபை செய்யும். உம்மை கண்டு வியப்படைய செய்ய ஆண்டவரே. உம்மை பார்க்க உம்முடைய மகிமையை பார்த்து ரசிக்க உம்மை போலவே நாங்கள் மாறிவிடுவோம். மகிமையின் மேல் மகிமையாய் மறுரூபமாக்கப்படுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் புயல் மத்தியில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாவதாக. அவருடைய இருதயங்களில் சமாதானம் உண்டாவதாக. பதட்டப்பட்டுக்கிட்டு அப்படியே ஒரு கவலைப்பட்டுக்கிட்டு பாரப்பட்டுக்கிட்டு நாங்கள் இருக்கணுன்றதை நீர் விரும்பவில்லை. புத்தி கெட்டாத தேவ சமாதானம் எங்களுடைய உள்ளங்களை ஆட்கொள்ளட்டும். ஆவியானவர் தாமே எங்களுடைய உள்ளங்களை உம்முடைய தெய்வீக சமாதானத்தினால் நிரப்பட்டும் ஆண்டவரே. சமாதானம் மட்டும் இல்லை, சந்தோஷம் மட்டும் இல்லை, அன்பு. எங்களுடைய நெருக்கடியின் மத்தியிலேயே மற்றவர்களுக்காக வாழ, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களை நடத்த ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்போதே எங்கள் பிரச்சனை நீர் தீர்த்து விடுவீர். எங்களுடைய சிக்கல்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். மாபெரும் வெற்றியை எங்களுக்கு தருவீர். ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா காரியங்களும் ஆண்டை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நல்ல தகப்பனாக இருந்து தொடர்ந்து சத்தியத்துக்குள்ளாக நடத்தும், தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், தொடர்ந்து என்னுடைய சவால்களை சந்திக்கிறதுக்கு ஞானத்தையும் பலத்தையும் தாரோம். ஸ்தோத்திரம். அப்படியே தருகிறபடியால் நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.